ABDMF 20 to 21, sir. 20 to 21. Strategy 19 to 2029. 19 to 29, 10 years. National Leprosy Control Program 55. 54. 54. Smallpox 62, sir. 62. 62. Malaria 58. 58. 58. Tamil Nadu AIDS Control Board 92. 94. 94. 94. 94. Population Control ஓட பார்த்தோம்ல Total 40. Population Act 48. Amendment 94 நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எய்ட்ஸ் கண்ட்ரோல் போர்ட் 1994. தோட்டா ஆக்ட் நம்ம என்ன ஆக்ட்? டிரான்ஸ்பிளான்டேஷன். Transfer tissue or not. Organ. ஓகே, ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் மறந்துடக்கூடாது. ஓகே, ஞாபகம் இருக்கு. ஹெல்த் பாலிசி கடைசி பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்க? 19 to 21. 2017. ஓகேங்களா? அந்த ரெக்கார்ட்லாம் புரியுதா? அதுல ரெக்கார்ட் பண்ணி போடுறது Yes, sir. இடையில வாய்ஸா கேட்கலையா? கொஞ்சம் இடையில வாய்ஸ் கேட்கல சார். இல்ல வாய்ஸ் கேட்கலையான்னா அந்த கேட்கல இல்ல, இடையில வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றது தானே கொஸ்டினா தானே இருக்கு. ஃபைனலா நீங்களும் ஒரு டைம் ஆன்சர் क्वेश्चन சொல்லிட்டு ஆன்சர் சொன்னீங்கன்னா ஓகே தான். ஓகே, மேக்ஸிமம் 2வது டைம் சொல்லிட்டு தான் இருக்கேன். சரி, ஓகே, பார்ப்போம். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா. இதெல்லாம் எனக்கு கேட்ட போது அந்த ரெக்கார்டு வந்து நிறைய கொஷின் ரைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் வாய்ஸ் தான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, பார்ப்போம். ஓகே, பாவர்ட்டியா நமக்கு வறுமை. இந்தியா நமக்கு சோஷியல் இஷ்யூஸ் படிக்கும் போது 2ஆ பிரிச்சுக்கோங்க. இந்தியா, தமிழ்நாடு. இந்தியாவுடைய ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் 2ஆ பிரிச்சு நீங்க ஒவ்வொரு டாபிக்கும் படிங்க. ஓகே, அப்ப இதுல நமக்கு வறுமைங்கிறதுக்கான டெஃபினிஷன் இனிஷியலா யாரு சொன்னா ஸ்டாண்டர்டான ஒரு டெஃபினிஷன் இருக்கும். ஸ்கிரீன் யார் மேம் ஷேர் பண்றது? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா? எனக்கு எதுவும் வரல. பண்றாங்க. ஐயோ, நான் இல்ல. சரி, ஓகே. வறுமைனா ஜென்ரலான ஒரு டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய பேசிக் நீட்ஸ், குறைந்தபட்ச வாழ்க்கை தரம் கூட அடைய முடியாத திறனற்ற நிலை தான் வறுமைன்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் எது? வாழ்க்கை தரம்ங்கிறது என்ன சொல்ல வராங்க? Food, home and shelters. ஓகே, உணவு, உடை, இருப்பிடம். அந்த கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு, உடை, உறைவிடம், இந்த 3மே தான் நமக்களுடைய குறைந்தபட்ச வாழ்க்கை தரம், வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள். அதாவது எசென்ஷியல் நமக்கு அது இந்த 3 தான். அப்ப இந்த 3 கூட நம்மளால ஏர்ன் பண்ண முடியல, அடைய முடியல அப்படின்னா அதுதான் நமக்கு வறுமை, பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. 1990 நோட் பண்ணிக்கோங்க. 1990 தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க டெஃபினிஷன் சொன்னது. இப்போதைக்கு இந்தியால பாவர்ட்டி இருக்கா? இருக்கு. நமக்கு 234 மில்லியன் இருக்காங்க. தமிழ்நாட்டுல 1.43%. ஓகே. நித்தி ஆயோக் ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுபடி 2.2 நித்தி ஆயோக் சொன்னாங்க. லெஜிஸ்லேச்சர்ல கூட மினிஸ்டர் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் என்னது? தாயுமானவர் திட்டம். தாயுமானவர்ங்கிறது ஒரு ஸ்கீம் மட்டும் கிடையாது. நமக்கு இந்த கவர்மெண்டோடைய
என்னென்னலாம் உள்ள ஆட் ஆகுமோ, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காலை உணவு திட்டம், அதுவும் தாய்மானவர் திட்டத்துக்குள்ள வரும். இப்ப ரீசெண்டா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் 70+ இருக்க முதியவர்களுக்கும் ரேஷன் பொருட்களை கொண்டு போய் அவங்க வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கறது, அப்ப அதுவும் தாய்மானவர் திட்டம் தான். இப்போ இந்த மாதிரி எது எதெல்லாம் வந்து வறுமையை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்களோ அது எல்லாமே தாய்மானவர் திட்டத்துக்கு கீழே வரும். ஓகேங்களா? ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்கீம் கிடையாது. அந்த 2.2ங்கிறது எத்தனை குடும்பங்களா சொன்னாங்க மினிஸ்டர்ஸ்? 5 lakhs sir. 5 lakh 5 lakh ஃபேமிலிஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். மதிய உணவு திட்டத்துடைய தந்தைய டிடி தியாகராஜர். தியாகராஜன். டிடி தியாகராயர். தியாகராயருக்கும் முன்னோடி ஒருத்தர் இருக்கார். இந்த ஐடியாவை சொன்னது யார்? எம்சி ராஜா. எம்சி ராஜா. அதுக்கப்புறம் தான் காமராஜர் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம இவங்க கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இடையில மாறி மாறி வருவாங்க. ஆனா இனிஷியலா தொடங்கினது யாரு, அவங்களுடைய முன்னோடி யாரு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீதி கட்சியோட இதயம் யாரு பார்த்தோம்? நடேசன். நடேசன். நடந்தா எதுக்கு நல்லது? ஹார்ட்டுக்கும் கிட்னிக்கும். ஓகே, அதை எதுக்கு ரிலேட் பண்ணோம்? நடப்போம் நலம் பெறுவோம். ஓகே, நடப்போம் நலம் பெறுவோம், இதயம் காப்போம், சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு திட்டமா? இந்த மூணுமே எந்த வருஷம்? 2023. 2023. சிறுநீரகம் திட்டம் வந்து ஜூலை 10 பார்த்தோம். சேல் பண்ணுவோம், அதனால சேலம்னு பார்த்தோம். ஹார்ட் வந்து ஜூன் 27, 2023 கோயம்புத்தூர்ல பார்ப்போம். அதே நடப்போம் நலம் பெறுவோம் எல்லாமே நாளையே வரும். நவம்பர் 4, 2023 நடப்போம் நலம் பெறுவோம் எல்லாமே வரிசையிலேயே வரும். ஞாபகம் இருக்கு. ஓகே, இப்போ 2025ல ஒரு ரீசெண்டா டேட்டா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதே வேர்ல்டு பேங்க் தான். $3 வந்து கம்மியா யாரு அவங்களுடைய வருமானம், தினசரி வருமானம் இருக்கோ அவங்க தான் வந்து வறுமையில இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? இது ரீசன்ட் டேட்டா. $3 எவ்வளோ? அப்ப ஒரு ஆவரேஜா எவ்வளோ இருக்கும்? 80 rupees வச்சுக்கலாமா ஆவரேஜா? ₹240 ஆவரேஜ் தான். அப்ராக்சிமேட்டா ஒரு 240 rupees ஒரு டெய்லி அவங்களுடைய இன்கம், ஃபேமிலியோடைய இன்கம் மொத்தமா 240 rupeesக்கு கீழே இருக்கு அப்படின்னா அவங்க பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க. நமக்கு எப்பவுமே பாவர்ட்டி லைன்ங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுதான் நமக்கு பாவர்ட்டிக்கு மேல இருக்காங்களா இல்ல கீழே இருக்காங்களான்னு சொல்லுவாங்க. அது பேசிக். அந்த பாவர்ட்டி லைன் எதை வச்சு நம்ம இந்தியால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? வறுமை கோடு அப்படிங்கறத சொல்றாங்களா? ஏபிஎல், பிபிஎல்னு சொல்லுவாங்க. எபோவ் பாவர்ட்டி லைன், பிலோ பாவர்ட்டி லைன். நம்மளுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே பிலோ பாவர்ட்டி லைனை நோக்கி தான் இருக்கும், தமிழ்நாடுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே. அப்ப அந்த பாவர்ட்டி லைன் அப்படிங்கறத அதோடைய பேஸ் என்னது? கலோரி சார். நுகர்வா? கலோரி நம்ம கலோரியோடைய கன்சப்ஷன் தான் இருக்கும். ஓகே, எவ்வளவு கலோரிஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்? கிராமம்னா 2400, நகரம்னா 2200. நகரம்னா 2200 சார். 2100 200? 100 தானே சார் வரும்? 100 தான் சார் வரும். 100 தான். ஓகே, ஏன் அப்ப கிராமப்புறத்துல அதிகமா தேவை, நகர்ப்புறத்துல கம்மியா இருக்கு? ஒர்க் நிறைய இருக்கும். ஓகே, நம்மளுடைய பிசிக்கல் ஒர்க் வந்து கிராமப்புறத்துல அதிகமா தேவைப்படும், அதனால அவங்களுக்கு 2400 கலோரிஸ் வந்து தேவைப்படும். நகர்ப்புறத்துல வந்து பிசிக்கல் ஒர்க்கை விட நம்ம மைண்ட் ஒர்க் தான் மேக்ஸிமம். அப்ப மென்டல் ஹெல்த் தான், அதனால 2100 இருந்தா போதும். ஓகே, 2400 2100 தான் வந்து இந்த கேலரிஸ் பேஸ் பண்ணி தான் பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது இருக்கு. இதை விட கம்மியா எடுத்தாங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைன், அதுக்கு மேல இருந்தாங்கன்னா எபோவ் பாவர்ட்டி லைன். இதை வச்சுதான் நம்ம ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வரணுமா வேணாமாங்கிறது முடிவு பண்ணுவாங்க. நம்ம கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே இந்த பாவர்ட்டி லைனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் 234 மில்லியன் வந்து வறுமையில இருக்காங்க. அப்போ வேர்ல்டு லெவல்ல யாரு தான் ஃபர்ஸ்ட்? கண்டிப்பா நம்ம தான் ஃபர்ஸ்டா இருப்போம், ஏன்னா பாப்புலேஷன் தான் நம்ம. எம்பிஐன்னு என்னங்க? அது என்னது? மல்டி பவர்ட்டி இண்டெக்ஸ்.
மல்டி நேஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க? 2010. 2010. எவ்வளோ இண்டெக்ஸ் ஃபாலோ பண்றோம்? 12 sir. 12 10. 10. 10 ஓகே, அதை வேர்ல்டுல கன்ஃபார்ம் 10 பண்ணி சொல்லுங்க. இந்தியாவில் 12 என்னங்க? நினைக்கிறேன் சார். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. 10 12 அப்படின்னு சொல்லிட்டு 10 யூஸ் பண்ணுவோம், 12 யூஸ் பண்ணுவோம். ஆனா எங்க யூஸ் பண்ணுவோங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? அப்ப இந்தியால நிதி ஆயோக் 12 234 இண்டிகேட்டர்ஸ். இந்தியாவில் 12 சார். இந்தியால 12. இந்தியால 10 சார், தமிழ்நாட்டுல 12. நிதி ஆயோக் வந்து 12 இண்டிகேட்டர்ஸ் ஃபாலோ பண்றாங்க சார். வேர்ல்டு லெவல்ல வந்து இன்டர்நேஷனல் சாரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து 10. 10. ஓகேங்களா? நம்ம நித்தி ஆயோக் வந்து 12 இண்டிகேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா வந்து எம்பிஐ 10 இண்டிகேட்டர்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. ஹெச்டிஐல 3 தானா? ஹெச்டிஐல எவ்வளோ இண்டெக்ஸ்? 3. 3 தானா? ஜீசஸ் ஹெல்த் எஜுகேஷன் லைஃப் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எஜுகேஷன். அதான் ஹெல்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. HEL. ஓகே, 2011 to 12 இது கவர்மெண்டோடைய டேட்டா தான். 27% பாவர்ட்டி இருந்திருக்கு இந்தியாவில். இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட்ல 5.3 இருக்கிறதா கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய டேட்டா சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு 10 years கேப்ல 17%, அதாவது 17 crore 17.1 crore வந்து வறுமையிலிருந்து மீண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது கவர்மெண்டோடைய டேட்டா தான். ஓகே, ஊட்டச்சத்து குறைபாடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். அங்க இண்டெக்ஸ் NFHSல 7. 57. வளர்ச்சி குறைபாடு 35.5. ஓகே 35.5. எடை 32.1. ஓகே 3 to 1 எடை தான் நமக்கு கிராஜுவலா குறைக்கணும்னு பார்த்தோம். 3 2 1ன்னு சொல்லிட்டு கிராஜுவலா குறைக்கிறது. நம்ம செக்ஸ் ரேஷியோ 1020 per 1000. ஓகே 1020 இருக்கு. இதுல நமக்கு எஸ்டிஜி கோல்ஸ் அங்க வந்து சானிடைசேஷனுக்கு 6.2 அதெல்லாம் பார்த்தோம். அப்ப இங்க பாவர்ட்டிக்கு என்ன? 1. ஓகே 1. வறுமை ஒழிப்பு எப்ப 2030 நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். அந்த இன்டர்நேஷனல் இயர் ஃபார் எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி 1996 இருந்து. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவர்ட்டி எலிவேஷன் டே எப்ப? October 17. அக்டோபர் 17. அக்டோபர் 16 நம்ம பார்த்தோம் உணவு தினம். 17 வந்து வறுமை ஒழிப்பு தினம். அப்படியே எஸ்டிஜி கோலுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும்னு பார்த்துருக்கோம். வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் 17. இன்டர்நேஷனல் எந்த வருஷத்துல இருந்து நமக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது ஐநா? அக்டோபர் 17 1992 இருந்து. 1996 வந்து பாவர்ட்டி எலிவேஷன் அந்த எராடிகேஷன் இயரா நமக்கு வச்சிருக்கோம். அதுவே இந்த டேவை ஃபிக்ஸ் பண்ணது 1990. இவ்வளோ டெப்தா போக மாட்டோம். எந்த டேன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த இயர் பார்த்து வச்சுக்கோங்க. 1996. இதுல அதிகமான வறுமை எங்க இருக்கு? பீகார், ஜார்க்கண்ட், மணிப்பூர். ஓகே, மணி இல்லைன்னு வச்சுக்கலாமா? அதாவது பாவர்ட்டி இருக்கவங்க கிட்ட காரும் இல்லை, ஜாரும் இல்லை, மணியும் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பீகார், ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் மணிப்பூர், இவங்க கிட்டலாம் மணி கிடையாது. அப்ப வறுமையில இருக்காங்க. கார் ஜார் கிடையாது, மணியும் கிடையாது. இந்த மூணுமே கிடையாது. அதே குறைந்த வறுமை அப்படின்னா பணம் இருக்கு. எங்க? கோவா. அப்ப கோவா தான் டூர்லாம் நம்ம பிளான் பண்ணுவோமா? அப்ப கோவா டூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளான்னு தமிழ்நாடு பக்கத்து ஸ்டேட் தான், அது பிரச்சனை இல்லை. அப்ப இது மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவா, கேரளா, தமிழ்நாடு. அங்க மூணு, இந்த ஃபர்ஸ்ட் 3 தான் நமக்கு மறக்கிறது. அதிகமான வறுமை. கார் இல்ல, ஜார் இல்ல, மணி இல்ல. ஹங்கர் இண்டெக்ஸ் நமக்கு வறுமை பசி குறியீடுல எந்த பிளேஸ்ல இருக்கும்? 102. 105. 105. 105. ஓகே. மொத்த நாடுகள்
டோட்டல் கண்ட்ரி Sir, 93 சார் 32. 127 sir. 127. 7, sir. 127 நாடுகள்ல நம்ம 105வது இடத்துல இருக்கோம். ரொம்ப பெருமையா இருக்கா? போன தடவை இந்த பிளேஸ்ல இருந்தோம். நூற்றி எட்டு சார் 2024 23 ட்ரிபிள் ஒன்னா சார் ட்ரிபிள் ஒன் தானே இல்லையா? நான் சார் 2023க்கு நான் ட்ரிபிள் ஒன் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். எஸ் சார் ட்ரிபிள் ஒன் தான் சார் நான் என்னது 6 பிளேஸும் முன்னேறி இருந்துச்சு பார்த்தேன். என்ன மேடம் எந்த பிளேஸ்? ரேங்கை தவிர எல்லாமே சொல்றானே. சரி ஓகே. 105 127 கண்ட்ரிஸ் அவுட் ஆஃப் ஓகேங்களா? எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம்? 27.3. ஓகேவா? நமக்கு வறுமை மக்கள் எவ்வளோ இருக்காங்க? 234 மில்லியன். ஓகேங்களா? அதே பர்சன்டேஜ் ஹங்கர் இண்டெக்ஸ்ல பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 27.3 இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு ஹங்கர் இண்டெக்ஸ் இந்த வருஷத்துக்கு வந்திருக்கா? வந்திருக்கா? அக்டோபர் மந்த் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லா இண்டெக்ஸும். நமக்கு பாவர்ட்டி ரிலேட்டடா இருக்கிறது மேக்ஸிமம் அக்டோபர்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் சொல்லியிருக்காங்க. 2 பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க. யுஎன்டிபி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று, அடுத்து ஓஃபி நமக்கு ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ்னு போட்டு வச்சுட்டு வரக்கூடாது, இனிஷியேட்டிவ். ஓகே, எவ்வளோ இண்டெக்ஸ் எடுப்பாங்க? இண்டிகேட்டர்ஸ் 10 இண்டிகேட்டர்ஸ் எடுப்பாங்க. ட்ரிபிள் ஒன் தாங்க அது. 127 கண்ட்ரிஸ். ஓகே, 6 பிளேஸ் முன்னேறி வந்திருக்கோமா? பொறுமையா 127க்கு 105வது இடத்துல இருக்கு. இப்ப முதல்ல எம்பி எப்ப ரிலீஸ் பண்ணாங்க? 2010ல. எவ்வளவு மக்கள் வறுமையில பார்த்தோம்? 234. உலக அளவுல 1ஆம் பிளேஸ்ல இருக்கும். அதே நித்தி ஆயோக் எவ்வளவு எப்ப இருந்து இந்த பாவர்ட்டி இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றாங்க? 12 இண்டெக்ஸா இண்டிகேட்டர்ஸா அப்படியே மாற்றி போட்டீங்கன்னா 21. இதே மாதிரி 21-12 பார்த்தோம். எங்க பார்த்தோம்? निपुण भारत நிர்மல் பாரத். निर्मल भारत अभियान உண்மை கேட்கல. சூப்பர். நிபுன் பாரத் அபியான், நிர்மல் பாரத் அபியான். நிர்மல் பாரத் அபியான் அப்படிங்கிறது தூய்மை இந்தியாவுக்கான முன்னோடி திட்டம். 2012ல கொண்டு வந்திருப்பாங்க. நிபுன் பாரத் அபியான்ங்கிறது 2021. அது வந்து லிட்ரேசிக்கான ப்ரோக்ராம். எண் எழுத்து அதாவது எண் எழுத்து இதுக்கான பேசிக் ஃபவுண்டேஷன் கொடுக்கறது. எண்ணும் எழுத்தும் திட்டத்துடைய ஒரு முன்னோடி திட்டமா இந்தியால இருந்திருக்கும். ஓகேங்களா? அதுதான் நிபுன் பாரத் நிர்மல் பாரத். 2012 ஒன்று, 21. தூய்மைக்குனா 12, லிட்ரேசிக்குனா 21. இங்கேயும் அதே தான். நித்தி ஆயோக்ல 12 இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அது எப்ப இருந்துன்னா 2021ல இருந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த டேட்டா தான் நம்ம முன்னாடி படிச்சிட்டோம். பீகார், மணிப்பூர் இதெல்லாம் அதிகமான வறுமை
கோவா, கேரளா, தமிழ்நாட்டுல கம்மியா இருக்காங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு சொன்னாங்க? 143. 143 இருந்தா வறுமையில இருந்தோம்னா 143 கூட செட் ஆகாது அப்படின்னு உங்களுடைய விருப்பம் எப்படின்னாலும் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. நமக்கு அப்சொல்யூட் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி ஒரு டெஃபினேஷன் பார்த்தோமா, பேசிக் நீட்ஸ் கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு, அதுதான் அப்சொல்யூட் பாவர்ட்டி, முழுமையான வறுமை. அதுவே தற்காலிக வறுமைனா டெம்பரரியா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த நிலைமை வந்து மாறிடும். எக்ஸாம்பிள் சீசனல் ஒர்க்கர்ஸ் எல்லாமே நமக்கு தற்காலிக வறுமை. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம அக்ரிகல்ச்சரல் தான். அக்ரிகல்ச்சர்ல இருக்கவங்களுக்கு தற்காலிக வறுமை வரும், அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ வந்து மழை பெய்யறதுனால தற்காலிக வறுமை இருக்கும், அதுக்கப்புறம் வறட்சியான காலத்துல கோடை காலத்துல தற்காலிக வறுமை வரும், அதுக்கப்புறம் மாறிடும். இதுதான் வந்து தற்காலிக வறுமை. இந்த தற்காலிக வறுமை கண்டினியூ ஆனா என்னவா மாறிடும்? அப்சொல்யூட் பாவர்ட்டியா மாறிடும். ஓகேங்களா? அதுல நமக்கு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். முதல் நிலை பிரைமரி, செகண்டரின்னு சொல்லிட்டு முதல் நிலை வறுமை, இரண்டாம் நிலை வறுமை. இந்த கான்செப்ட் சொன்னது யாரு? ரவுண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ஞாபகம் வச்சுக்கலாமா? அந்த ரவுண்ட்ரிய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னா, முதல் நிலை வறுமைங்கிறது அவனுடைய இன்கம், ஃபேமிலியோடைய டோட்டல் இன்கம்மை வச்சு பேசிக் திங்ஸ், எசென்ஷியலா என்னென்ன கமாடிட்டிஸ் வேணுமோ அதை கூட வாங்க முடியாத நிலை முதல் நிலை. ரெண்டாவது, அவன்கிட்ட இருக்கிற பணத்தை எதுக்கு யூஸ் பண்றான்? தேவையில்லாத விஷயங்களுக்கு யூஸ் பண்றான். ஆல்கஹாலிக்கா இருக்கான், அதுக்கப்புறம் நம்ம அந்த கேசினோ, சூதாட்டம், இதெல்லாம் இதுக்கெல்லாமே தேவையில்லாத யூஸ் பண்றாங்கன்னா அது செகண்டரி. ஓகேங்களா? எது மோசமானதுன்னு சொல்றாங்க? செகண்டரி. நம்ம செகண்டா இருக்க பாவர்ட்டி தான் வந்து மோசமானது. நம்ம காந்தி ஒரு கோட் சொல்லி இருந்திருப்பாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல்னு சொல்லியிருந்திருப்பார். ஓகே, அதுதான் இது. எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, 11th எக்கனாமிக்ஸ்ல வறுமை லெசன் இருந்தது. ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய பொருளாதாரத்துல இருக்கும். இந்தியா குடிகாரர்களுடைய நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல்னு சொன்னது காந்தி. அததான் இங்கேயும் சொல்றாங்க. அப்ப செகண்டரி பாவர்ட்டி தான் நமக்கு ரொம்ப மோசமானது ஃபர்ஸ்ட்டை விட. இதை சொல்றது யாருன்னா ரவுண்ட்ரி. அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு ரிலேட்டிவ் பாவர்ட்டி. நம்ம பண்றது ரிலேட்டிவ்னே இருக்கா? ரிலேட்டிவ் என்ன பண்ணுவாங்க? கம்பாரிசன். ஓகேங்களா? அதுதான். அப்படியே அந்த ரிலேட்டிவ் வச்சு, உங்க ரிலேட்டிவ் வச்சு நீங்க இந்த இதை ரிலேட் பண்ணிக்கோங்க. ஒருத்தரை கம்பேர் பண்ணாங்கன்னா அது ரிலேட்டிவ் பாவர்ட்டி. அதாவது எல்லாத்துலயும் ரிலேட்டிவ் பாவர்ட்டி இருக்கும். நம்ம மிடில் கிளாஸுக்கும் பாவர்ட்டி இருக்கும். இந்த பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கவங்க அவங்களுக்கு மேல இருக்கவங்கள பார்த்து இவங்க கிட்ட இது இந்த பொருள் இருக்கு அப்படிங்கறத அவங்க கம்பாரிசன் பண்ணிக்குவாங்க. அதுக்கும் மேல இருக்கவங்க, இப்ப மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க ரிச் பீப்புளை பார்த்து ரிலேட் பண்ணிக்குவாங்க, கம்பேர் பண்ணிக்குவாங்க. ரிச் பீப்புள் இன்னும் அதுக்கும் மேல இருக்கவங்கள பார்த்து கம்பேர் பண்ணிக்குவாங்க. அது யாருனாலும் கம்பேர் பண்ணதானே செய்வாங்க. நம்ம இப்ப லிஸ்ட் நமக்கு வேர்ல்டு ஏசியால ஃபர்ஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் யாரு? யாரு? எலான் மஸ்க். ஏசியாலங்க. அவரு யாரு? ஏசியால இருக்காரா? நான் தானே இல்லையா? அம்பானி அதானிங்களா? நான் தான். முகேஷ் அம்பானிங்களா? ஆமாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? எலான் மஸ்கோட கம்பேர் பண்ணுவேன், ஜெஃப் பெசோஸோட கம்பேர் பண்ணுவேன், ஸ்டீவ் ஜாப்ஸோட கம்பேர் பண்ணுவேன். என்னை விட அவரு பணக்காரரா இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க யாரு அவங்களுக்குள்ள கம்பேர் பண்ணிக்குவாங்க. இந்த வருஷம் இவங்க இருந்தாங்க, அடுத்த வருஷம் யார் இருப்பாங்க. இதுதான் ரிலேட்டிவ் பாவர்ட்டி. ஓகே. அடுத்து ரூரல் பாவர்ட்டி. ரூரல் பாவர்ட்டி பெருசா ஒண்ணும் இல்லை. நம்ம அக்ரிகல்ச்சரை நம்பி மட்டும் இருக்கவங்க, வேற எந்த ஒரு தொழிலும் அவங்களுக்கு தெரியாது, அதுக்கான ஸ்கில்ஸும் இருக்காது. ஏன்னா அவங்க அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காங்க.
வேற தேவை இல்லை அப்படிங்கறனால அதை தாண்டி அவங்க போகல. அதனால உருவாகிறது தான் ரூரல் பாவர்ட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அந்த பாதி நாட்கள் என்னவா இருக்காது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு சில நாட்கள் மட்டும்தான் கிடைக்கும். மேக்சிமம் டேஸ் வேலை இல்லாம தான் இருப்பாங்க. ஓகே, பயிர் போட்டுட்டாங்க, பயிர் வளருது அப்படின்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு வேலை இருக்குமா? தேவையில்லை அந்த நேரத்துல. ஓகே, இனி வந்து அதை அறுவடை பண்றப்பதான் ஆட்கள் தேவைப்படும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அது வரைக்கும் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. பயிர் விளைவிக்கிற முதல்ல விதை போடுறத டைம், அது உருவாகிற டைம்ல இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். அது வளர்ற டைம்ல அத்தனை பேருக்கு வேலையெல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப அந்த நேரத்துல வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கும். மறுபடியும் அறுவடை பண்றப்பதான் நபர்கள் தேவைப்படுவாங்க. அப்ப இதுதான் ரூரல் பாவர்ட்டி. தேவைங்கிற ஒரு சீசனல் மாதிரி தான், டெம்பரரியா மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ரூரல் பாவர்ட்டி இதெல்லாம் இந்த ஸ்டோரி ஏன் என்ன ரீசன் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் சும்மா ஜென்ரலா இருக்கிறதா, நமக்கு டேட்டாவை மட்டும் படிச்சுட்டு போங்க. ஓகே, வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஸ்கீம் தெரியுமா? குறிப்பான கிராமங்கள் திட்டமாங்க சார். ஆமாங்க, அப்படின்னா 2023. ஓகே. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் வைப்ரண்ட் வில்லேஜ் அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஓகே, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், வடகிழக்கு இல்ல வடக்கு, அந்த வடகிழக்கு எல்லை பகுதியில் இருக்க மாநிலங்களுடைய உட்கட்டமைப்பை டெவலப் பண்றது. ஏன்னா அதெல்லாம் ரூரல் ஏரியாவா இருக்கும். கிப்து வருங்களா வில்லேஜ்? புரியல என்ன? அந்த வில்லேஜ் பேர் என்னங்க சார்? கிப்து என்னமோ வில்லேஜ் பேர் இருக்கா? சரி, அதை நீங்க எடுத்து போட்டு விடுங்க. ஓகே, நார்த் ஈஸ்ட் வில்லேஜ் எல்லாம் நம்ம டெவலப் பண்றதுக்கு பேர் தான் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம். 2023 February 15 வந்து தொடங்கி இருந்திருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது. துடிப்பான கிராமங்கள் திட்டமா? ஓகே, பாவர்ட்டி லைன் பார்த்தோமா? பேசிக் குறைந்தபட்ச வருமானம், அதை வச்சுதான் நமக்கு பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறதே உருவாக்குவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாவர்ட்டி வறுமை கோடுங்கிற கான்செப்டை சொன்னது யார்? லார்ட் பாய்ட்வோர். ஓகேங்களா? FAO. FAOனா Food and Agriculture Organization. 1965 தானே சார்? 65 Jan 14 அதுதானே? 45 ஆமா. அப்ப இது என்னது? இன்னொன்னு இதே மாதிரி இருக்கும்ல, 65 Jan 14 ஒன்னு இருக்கும்ல, அது என்னது? ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே சார். ஓகே, யாரோ ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, இடையில பிரேக் ஆகுது. ஓகே, FAO இதோடைய ஜெனரல் தான் லார்ட் பாய்ட்வோர். அவர் தான் பாவர்ட்டி லைன்ங்கிற கான்செப்டை 1945 சொல்லிட்டார். 45 எப்போ? அப்போதானே நமக்கு செகண்ட் வேர்ல்டு வார் முடியிற டைமா, 39 to 45. ஓகே, அப்பதான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருந்திருப்பாங்க. இன்னொன்னு நிறைய பசி, பஞ்சம் இது எல்லாமே உருவாயிருந்திருக்கும். அப்ப அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பாவர்ட்டி லைன் அப்படிங்கறது உருவாக்குறாங்க. FAO ஃபுட் அண்ட் அக்ரி ஆர்கனைசேஷன் உடைய டைரக்டர் ஜெனரல் லார்ட் பாய்ட்வோர் 1945. அதுக்கப்புறம் இந்தியால நம்ம பிளானிங் கமிஷன்லாம் வர ஆரம்பிச்சது. இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாவர்ட்டி சொன்னது யாரு? தாதாபாய் நவரோஜி. ஓகே, நம்ம தாத்தா தான் வந்து ஃபர்ஸ்ட் குறைந்தபட்ச வருமானம் அப்படிங்கறது சொல்லி இருந்திருப்பார். அவரு தான் ஃபிக்ஸ் பண்ணது. தேசிய வருமானம்ல இருந்து எல்லாமே கால்குலேட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுல இருந்து தொடங்கி நமக்கு இப்ப கடைசி வரைக்கும் யார் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? சச்சின் டெண்டுல்கர். இல்ல, எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம்? டெண்டுல்கரா? ரங்கராஜனா? ஓகே, சுரேஷ் டெண்டுல்கர். டெண்டுல்கர் அவருடைய கமிஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். ரங்கராஜன் அதிகமான பாவர்ட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, அரசாங்கம் சுரேஷ் டெண்டுல்கர். ஆமா.
ஓகே, இதுல நம்ம ஸ்கூல் புக்ல ஓல்டு புக்ல இருக்கும் நமக்கு வறுமை கோடு பத்தி யார் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிடி ஓஜான்னு சொல்லிட்டு இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல போன தடவையா அதுக்கு முன்னாடியே எக்ஸாம்ல கேட்டது. பிலிமினரி குரூப் 1 குரூப் 2 பிலிம்ஸ்ல குரூப் 2 பிலிமினரில வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்திருப்பாங்க. பிடி ஓஜா, அதுக்கப்புறம் தண்டேகர் ராத், அதுக்கப்புறம் மின்ஹா, அதுக்கப்புறம் ஃபர்தான். இவங்க 4 பேரும் தான் வந்து வறுமை கோடை பத்தி ஆய்வு பண்ணது. எப்படி இவ்வளவு கஷ்டமா இருக்கா பேரெல்லாம்? இப்படி இருந்தா எப்படிங்க படிக்கிறது? ஓகே, நமக்கு பிடி உஷா தெரியுமா? எஸ் சார். யாரு? அவங்க நீளம் தாண்டுவாங்கல்ல, பிடி உஷா நீளம் தாண்டுறாங்க. அப்பனா நீலகண்ட, அதுக்கப்புறம் தண்டேக்கர், செகண்ட் அவர். சரி, ஒருத்தர் மட்டும் பேசுங்க, ஒண்ணுமே கேட்கல. இல்லாட்டி பேசாதீங்க, நான் மட்டும் பேசுறேன். என்னன்னா பிடி உஷா இல்ல அத்லெட்டா? ஒலிம்பிக் அத்லெட் சார். ஓகே, இப்ப வந்து ஒலிம்பிக் கமிட்டியோடைய தலைவராக இருந்தாங்க முன்னாடி ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது. ஓகே, இப்ப சேஞ்ச் பண்றதுக்கு பேசலாம். ஓகே, அப்ப பிடி உஷா வந்து நம்ம அத்லெட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம லாங் ஜம்ப் தாண்டுவாங்கன்னு எடுத்துக்குவோம். ஓகே, நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக. அப்ப அவங்க என்ன தாண்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? பிடி உஷா தாண்டுறாங்க, ஆனா என்ன பண்ணிட்டாங்க, தாண்ட முடியல, மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த ஹடில்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாண்ட முடியாம மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால நம்ம அவங்கள பார்த்து பரிதாபப்படுறோம். புரியுதா? ஓகே, பிடி உஷாங்கிறது அந்த ஓஜா இல்லாட்டி ஓஷாங்கிறத எடுத்துக்கோங்க. அவங்க தாண்டுறாங்க அப்படிங்கிறது தண்டேக்கர், தண்டே, அதுங்க ராத்துல ரா எடுத்துக்கோங்க, தாண்டுறாங்க. ஓகேவா? மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மின்ஹா, அதனால என்ன பண்றோம், நம்ம பரிதாபம் பண்றோம். அது அப்ப நமக்கு பார்த்தான். ஓகேவா? மோஸ்ட்லி எல்லா ஸ்கீம்ஸுமே அந்த எல்லாரும் ஆய்வு பண்ணது 60 to 61 ரேஞ்ச் தான் இருக்கும். ஓகே, முதல் பிடி உஷாவுடைய ஆய்வும் 60 to 61 தான். ரெண்டாவது தண்டேக்கர் ராத்தும் அவங்களும் 60 61 தான். மூணாவது மட்டும் நமக்கு 65, அதாவது நமக்கு 1956ல இருந்து 57 ரேஞ்சில் ஒரு 215 மில்லியன், அதாவது 65% கிராம மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஃபர்தான் நம்ம பரிதாபப்படுறோமா, அதுல பாதி தான் பரிதாபப்படுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 35% வந்து நம்ம அதே 60 to 61ல சொல்றாங்க. மிஸ் பண்ணிட்டாங்களா? மிஸ் பண்ணதுனாலதான் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு எனர்ஜிக்காக ஆரஞ்சு கொடுக்குறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 65% மின்ஹால வரும். மீதி எல்லாமே நமக்கு மில்லியன்ல தான் சொல்லியிருந்திருப்பாங்க. பிடி வருஷம் அவங்க இதுல நகரங்கள்ல 6 மில்லியனும் கிராமப்புறங்கள்ல 184 மில்லியன், டோட்டலா 190 மில்லியன் மக்கள் வறுமையில இருக்காங்க. இவ்வளோ டெப்தா போக மாட்டோம். 190 மில்லியன் மக்கள் வறுமையில இருக்காங்கன்னு பிடி உஷா சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்டேகர் ராத் வந்து 41%. இவங்க நம்ம மிஸ் பண்ணிட்டாங்க, அதனாலதான் ஆரஞ்சு பார்த்தோமா, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். மின்ஹாக்கு 65. அதுக்கப்புறம் ஃபர்தான் அப்படிங்கிறவங்க நமக்கு 35, அதுல பாதி தான். ஓகே, பரிதாபப்படுறது இவங்க ஏஜ் ஆயிடுச்சு, அதனால பாதி பேர் தான் வந்து பரிதாபப்படுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 35%. ஓகே, இவ்வளவுதான். இது நமக்கு வறுமை கோடு பத்தி ஆய்வு பண்ணது. அப்ப ஃபர்ஸ்ட் வறுமை கோடு பத்தி பேசிக் சொன்னது யாரு? முதல்ல இனிஷியேட் பண்ணது லார்ட் பாய்ட் ஓர், 1945ல. அதுக்கப்புறம் திட்டக்குழு ஆரம்பிச்சாங்க 1962. அதே ரேஞ்சில தான் நமக்கு நிறைய கமிஷன் போட்டு அந்த வறுமை கோடு பத்தி ஆய்வு பண்றாங்க. அதுல பிடி ஓஷா ஆய்வு 60 to 61 190 மில்லியன் மக்கள் வறுமையில் இருக்காங்கன்னு பார்த்தோம். ரெண்டாவது தண்டேகர் ராத் 41% வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, அதே 60 to 61. அதே மூணாவது மின்ஹா மிஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம், அதனால ஆரஞ்சு ஞாபகம் வச்சுக்கலாம். 65% கிராம மக்கள் வறுமையில இருக்காங்க. அடுத்து அவங்க நம்ம பரிதாபப்படுறது ஃபர்தானுடைய ஆய்வு. இப்ப ஏஜ் ஆயிடுச்சு, அதனால பாதி தான் நம்ம பரிதாபப்படுறோம். 35% தான் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. ஓகே, வறுமை கோடுன்னு கேட்டா இதெல்லாம் தான் நம்ம கண்டென்ட். லார்ட் பாய்ட் ஓர்ல ஆரம்பிச்சு ஃபர்தான்ல கொண்டு வந்து முடியும். ஓகே, இதுக்கப்புறம் ஒவ்வொரு கமிஷன் வந்து தனியா வறுமை கோட்டுக்கு பத்தி பிளானிங் கமிஷனோட சேர்த்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து வந்திருப்பாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்பாங்க.
ஓகே, ஃபர்ஸ்ட் குழு வந்து அலக் கமிட்டி. நம்ம குழந்தைகளுக்கு ஆண்டு படிச்சிருந்திருப்போம்ல, குழந்தைகளுக்கான ஆண்டு 8th புக்ல உரிமைகள் லெசன்ல மனித உரிமைகள் 79. குழந்தைங்க அழுவாங்களா, இல்லாட்டி குழந்தைங்க தான் அழகா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப அந்த 79ம் இந்த 79ம் ரிலேட் பண்ணிக்கோ. நீங்க குழந்தைங்க தான் அழுவுன்னு ஞாபகம் வச்சாலும் சரி, குழந்தைங்க தான் அழகா இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சாலும் சரி, அந்த அழகு தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அழக் கமிட்டி 1979. ஓகேவா? இன்னொன்னு சைட்ல ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க, ஜேஆர்ஒய் ஸ்கீம். ஜேஆர்ஒய் ஸ்கீம் படிச்சிருக்கீங்களா ஸ்கூல் புக்ல? பாவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீம்ல. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா. ஓகே, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ரோஜ்கர்னா என்னது? வேலை வாய்ப்பு. அப்ப ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா இப்ப அந்த நேரு ஃபேமிலிக்கு தான் வந்து லக் இல்லைன்னு ஞாபகம் வச்சுப்பாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அவங்க இப்ப மைனாரிட்டியா இருக்காங்க, அவங்களுக்கு தான் லக் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. இது எதுக்காக சொன்னதுன்னா, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவும் 1989. இன்னொன்னு லக் இல்லை அப்படின்னு சொன்னது லக்தவாலா கமிட்டி 1989. இப்ப அவங்க தான் மைனாரிட்டியா இருக்காங்கன்னு சொன்னோம். தமிழ்நாடு மைனாரிட்டி கமிஷன் 1989. ஓகேவா? குழந்தைங்க தான் அழகா இருக்கும் 1979. அப்ப குழந்தைகளுக்கான ஆண்டும் அலக் கமிட்டியும் 1979. அதுவே நேரு ஃபேமிலிக்கு தான் நமக்கு லக் இல்ல, ஏன் அப்படின்னா மைனாரிட்டியா இருக்காங்க, லக் இல்லாததுனால மைனாரிட்டியா இருக்காங்க. அப்ப நேரு ஃபேமிலிங்கிறது ஜேஆர்ஒய் திட்டம். ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989, லக்தவாலா கமிட்டி 1989, மைனாரிட்டி கமிஷன் வந்து 1989. இந்த மூணுமே ஒன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தனித்தனியா இருந்தா கண்டிப்பா மறந்துடுவோம். அலக் கமிட்டி இங்க மொத்தமா பார்த்தாதான் ஓரளவு நம்ம கண்டென்ட் ரிலேட் பண்ணி எடுக்க முடியும், அதுவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. இல்ல ஓரளவு கெஸ் ஆகுது பண்ண முடியும், ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப அலக் கமிட்டி எந்த வருஷம்? 1979. செகண்ட் லக்தவாலா கமிட்டி 1989. தேர்ட் வந்து டெண்டுல்கர் கமிட்டி 2005. ஃபோர்த் ரங்கராஜன் கமிட்டி 2012. இது ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருக்கும். டெண்டுல்கர் தான் இப்படி ஹை-ஃபை ஆர்ஃபர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 அப்படிங்கிறது 2005. ரங்கராஜன் வந்து 12. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ரங்கராஜன் பிரச்சனை இல்லை. நமக்கு மீதி 3 தான், ஃபர்ஸ்ட் 3 தான் கன்ஃபியூஸ் ஆகும். அலக் கமிட்டி 1979, லக்தவாலா 1989, டெண்டுல்கர் கமிட்டி 2005. எல்லாமே ஒரு 4 வருஷம் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்கு எடுத்திருந்திருப்பாங்க. நமக்கு லக்தவாலா 1993 தான் வந்து ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஏன் இதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதை ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த 4 கேள்வியுமே கேட்டு வச்சிருந்திருப்பாங்க தனித்தனியா. அதுவும் பர்டிகுலரா யார் யாரு என்னென்ன சொன்னாங்கிறது உள்ள டெப்தா போய் கேட்டு வச்சிருந்திருப்பான். எவ்வளவு அமௌண்ட் வந்து வறுமைக்கு சொன்னாங்க அப்படின்னு 4மே பார்த்து வச்சுக்கோங்க. அந்த வறுமை கோடுங்கிற டாபிக்கே முக்கியமானதுதான். உள்ள படிக்கிறோமோ இல்லையோ இதை படிச்சு வச்சுக்கணும். அப்ப அலக் கமிட்டி 1979 பார்த்தோமா, ஒய்கே அலக் தான் சொன்னாரு. சரி, முதல்ல இவர் தான் வந்து ஃபுட்டோடைய கேலரிஸ் பேஸ் பண்ணி வறுமையை கால்குலேட் பண்ணலாம்னு சொல்றாரு. அப்ப முன்னாடியே இதை பார்த்தாச்சு. ரூரல் ஏரியாவா இருந்தா 2400, நம்ம 24 மணி நேரத்துக்கு 2400 கலோரி. அதே நகர்ப்புறத்துக்கு அதுல இருந்து 300 கம்மியா நமக்கு 2100 இருந்தா போதும். 2100 கலோரிஸ் இருந்தா போதும் நகர்ப்புற மக்களுக்கு. இதுக்கு கீழே அவங்க கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா அவங்கதான் வறுமையில இருக்காங்க. ஓகே. அடுத்து லக்தவாலா கமிட்டி, இவங்களும் 1993 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. 4 வருஷம் எடுத்துக்கிறாங்க 1989 இருந்து. அதே சேம் தான் 2400, 2100. ஓகே. இவங்க இன்னொரு டேட்டா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. 36% வந்து வறுமையில இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே. டெண்டுல்கர் தான் ஹைஃபையா இருக்காரா 2005. அதே 4 வருஷம் எடுத்துக்குவாங்க. 2009 சுரேஷ் டெண்டுல்கர். இதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம் பிளானிங் கமிஷன் மூலியமா எடுத்து. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிராமப்புறங்கள்ல 27 ரூபாய் சொல்றாங்க அப்பங்க 2007. அதே நகர்ப்புறத்துல 33 rupees வந்து இதுக்கு கீழே ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா வறுமையில இருக்காங்க. அதை விட 1% அதிகமா 37% மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அலக் கமிட்டில நமக்கு கான்செப்ட்லாம் எதுவும் இல்லை. 2400 2100 மட்டும் சொன்னா போதும். லக்தவாலால அதே கண்டென்ட் சொல்லிட்டு 36. ஓகே.
அதுக்கடுத்து டெண்டுல்கர் கமிட்டியில அமௌண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. 27 ருபீஸும் 33 ருபீஸும் சொல்றாங்க. 37% வந்து வறுமையில இருக்காங்க. ரங்கராஜன் கமிட்டி எந்த வருஷம் 2012ல இங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 32 ருபீஸும் 47 ருபீஸும் சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, ரூரல் ஏரியாவா இருந்தா 32 ரூபாயும், நகர்ப்புறத்துல இருந்தா 47. இது எதுக்கு சொன்னதுன்னா இதைதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டு வச்சிருந்தாங்க. ஓகே, ரங்கராஜனுடைய கமிட்டில எவ்வளவு அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க ரூரல் ஏரியாலையும் அர்பன் ஏரியாலையும் 32 ரூபாயும் 47 ரூபாயும் எடுத்திருந்தாங்க. ஓகே, அவங்களுடைய ஆன்சர் கீழே 32ம் 47ம் சொல்லியிருந்தாங்க. இங்க 29% தான் வறுமையில இருக்காங்கன்னு சொன்னாங்க 2011-12ல. வேர்ல்ட் பேங்க் அப்போதைக்கு $1 சொன்னாங்க, இப்ப $3 மாத்திட்டாங்க 2025ல. இப்போ ரீசெண்டா டேட்டாவை மாத்திட்டாங்க. இது பழைய டேட்டா 22ல வந்து $1 தான் சொல்லியிருந்தாங்க. 1.9 ஆக்சுவலா அப்ராக்சிமேட்டா $2 கிட்ட நியர்பை வந்துடுச்சு. இப்ப $3 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, லார்ட் பாய்ட் ஓர் என்ன சொன்னாரு ஃபர்ஸ்ட் டைம் வறுமை கோடு பத்தி சொன்னார். எந்த வருஷம்? 45. ஓகே, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. அதுக்கடுத்து பிடி வருஷம் 190 மில்லியன் வந்து 190. மின்ஹா எவ்வளவு பெர்சன்டேஜ் வருமா சொன்னாங்க? 65. 65. ஃபர்தான் 35. 35. தண்டேகர் ராத் 41. 41. ஓகே, அதுல நமக்கு தண்டேகர் ராத்தும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆனா அந்த கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்டா வச்சிருந்தாங்க. அந்த 41ன்னு வைக்கல, 40%, 50%ன்னு வச்சிருந்தாங்க. ரூரல் ஏரியால 40%, நகர்ப்புறத்துல 50% சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட்ல வச்சிருந்தோம். அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிடி உஷா என்ன பண்றாங்க, தாண்டாங்க, ஆனா அதை மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால பரிதாபப்படுறோம். அப்போ பிடி உஷா, தண்டேகர் ராத், மின்ஹா, ஃபர்தான். இங்க வந்து குழந்தைங்க தான் அழகா இருக்கும்னு பார்த்தோம். 1979. அப்ப குழந்தைகளுக்கான ஆண்டும் 1979 தான். அலர்ட் கமிட்டியும் 1979 தான். ஓகே, அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வறுமை கேலரிஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. 2400 2100ன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து லக்தவாலா கமிட்டி 1989 என்ன பார்த்தோம், நேருடைய ஃபேமிலிக்கு தான் லக் இல்ல, அதனால மைனாரிட்டியா இருக்காங்கன்னு பார்த்தோம். அப்ப நேருடைய ஃபேமிலி அப்ப அப்படின்னா ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ஜவஹர் ரோஜ்கர்னா வேலை வாய்ப்பு, யோஜனானா திட்டம். 1989 வறுமை ஒழிப்புக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. லக் இல்லைன்னு பார்த்தோம். அந்த லக்குங்கிறது லக்தவாலா கமிட்டி 1989. அதனாலதான் மைனாரிட்டியா இருக்காங்க. மைனாரிட்டி கமிஷன் வந்து 1989. ஓகேங்களா? ஓகே, எப்ப வந்து கேபினெட் நமக்கு அப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிற அந்தஸ்து கொடுப்போம்? 1970 70 ரேஞ்ச். ஓகே, 70 ரேஞ்ச்ல. ஓகே, அது இருக்கட்டும், இயர் வேணா. ஒரு பார்ட்டியை எப்ப அதை வந்து அப்போசிஷன் பார்ட்டின்னு ரெகக்னைஸ் பண்ணுவோம்? 10% மேல ஓகே, 10% மேல அவங்களுடைய எம்பிக்களுடைய கவுண்ட் இருக்கணும். ஓகே, அந்த 10%ங்கிறது இந்தியால எவ்வளவு? 55 சார். 55. ஓகேங்களா, 55 எம்பிஸ் ஆவது இருக்கணும். அப்பதான் அப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைக்கும். பேசிக்கான கான்செப்ட் 10% இருக்கும். நமக்கு குவாரமும் அதுதான், குறைந்தபட்ச உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. அப்பதான் நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ நடக்கும். அதுவும் 10%. அதுதான் குவாரம்னு சொல்லுவோம். அதுவே அப்போசிஷன் பார்ட்டியும் வந்து 10% தான். ஓகே, இது எல்லாமே இந்த 10% வரதெல்லாம் ஒன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகே, அப்ப லக்தவாலா நேருடைய ஃபேமிலி தான் லக் இல்ல, அதனாலதான் மைனாரிட்டியா இருக்காங்க. 1989ல இருந்து ஒரு 4 வருஷம் 1993 வரைக்கும் 36% சொன்னாங்க. ஓகே, 36th காங்கிரஸ் செஷனுக்கு யாரு தலைவர்? 1936. நேருங்களா?
36 நேரு தானே இல்லையா? நேரு தான் சார். ஓகே, அப்போ அதையும் இதை ரிலேட் பண்ணி வச்சுக்கலாமா? மறந்துச்சுன்னா நேரு ரிலேட்டடாகவே எடுத்துருக்கு. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989, லக்தவாலா கமிட்டி 1989. அவங்களுக்கு தான் லக் இல்லை, அதனால தான் மைனாரிட்டியாக இருக்காங்க. மைனாரிட்டி கமிஷன் 1989. எவ்வளோ பர்சன்டேஜ் சொன்னாங்கன்னா, அவர் எந்த வருஷம் காங்கிரஸ் செஷனுடைய தலைவராக இருந்தாரோ அந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1936. ஓகேவா? இது அதையே அந்த 36 இங்கே எடுத்துக்குவோம். டெண்டுல்கர் ஐஃபையா இருப்பாரு 2005. 2009 அந்த 4 இயர்ஸ் அப்படியே எல்லாத்துக்கும் எல்லா கமிஷனுக்கும் அதே தான். இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அமௌண்ட்டை பேஸ் பண்ணி சொல்றாங்க. 27 ரூபீஸும் 33 ரூபீஸும் 6 ரூபீஸ் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. 37%. ஓகே. ரங்கராஜன் கமிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்தது 32, 47 கொடுத்து வந்திருப்பாங்க. ஓகே, 2012. ஆனா இந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் நம்ம அக்செப்ட் பண்ணல. ஓகே, நம்ம குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் எந்த வருஷம் பார்த்தோம்? எந்த பிளேஸ்? 105. 105 சார். 127. 2024. 2024 25 தான் வரும். அக்டோபர்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை யாரு ரிலீஸ் பண்றாங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 105 தான். அயர்லாந்தோடைய கன்சர்ன் வேர்ல்ட் வைட் அந்த ஒரு என்ஜிஓவும், இன்னொன்று ஜெர்மனியோடைய வெல்த் ஹங்கர் லைஃப். ஓகேவா? கன்சர்ன் வேர்ல்ட் வைடும் ஜெர்மனோட வெல்த் ஹங்கர் லைஃப், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 19th GHI குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். ஓகே, இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. எதெல்லாம் பேஸ் ஃபேக்டர்ஸ் எடுப்பாங்க? நம்ம அங்க என்எஃப்எஸ்எஸ்ல என்னென்ன படிச்சோமோ அதே தான். எடை வளர்ச்சி, அதுக்கப்புறம் நமக்கு அதாவது எடை குறைபாடு பார்ப்பாங்க, வளர்ச்சி குறைபாடு பார்ப்பாங்க, ஐஎம்ஆர் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் நியூட்ரிஷன். அப்படியே என்எஃப்எஸ்எஸ் சர்வேல இதுதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்எஃப்எஸ்எஸ் சர்வே எந்த வருஷம்? 1992 to 1993. 1992ல இருந்து 1993 வரைக்கும். கடைசி நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே எந்த வருஷம்? 2019 to 2021. ஓகே, 2019 to 2021. ஓகே, 1000க்கு நமக்கு செக்ஸ் ரேஷியோ 1020 முதல் தடவை ரீச் ஆச்சு. 5 வயசுக்குட்பட்ட குழந்தைங்களோட எடை குறைவு கிராஜுவலா டிக்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தோம். 321 32.1. வளர்ச்சின்னா அப்படியே மடங்களை வரும், 35.5ல வரும். ரத்த சோகை 57. ஓகே, 15 to 49 ஏஜுக்குள்ள பார்ப்பாங்க. டிஎஃப்ஆர் எவ்வளவு இருந்துச்சு? 2.1. 2.1 இருந்துச்சா? 2 இருந்துச்சா? 2.1 தானே இருக்கணும். ஆவரேஜா 2.1ங்கிறது இருக்கணும். ஆனா 2-ஆ இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதிக முதியோர்கள் எங்க இருக்காங்க? கேரளா. கேரளா. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஓல்டேஜ் கமிஷன் அங்கதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, நமக்கு 127 கண்ட்ரீஸ்ல 105 பிளேஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் சைனா, லாஸ்ட் பிளேஸ் காங்கோ. ஓகே, காங்கோ தான் நமக்கு தீவிரமான பசி இருக்கிற நாடுகள். இந்தியா எவ்வளவு இருக்குன்னா 27.3. ஓகே, 27.3 வந்து தீவிரமான பசி அப்படிங்கிற பிரிவு இருக்கும். எப்பக்குள்ள நமக்கு 0 ஹங்கர்ங்கிறது கொண்டு வரணும்? 2013 சார். 30 சார். ஓகே, எஸ்டிஜி கோல் 2030. 1. ஒன்னா 2? 2 சார். 0 hunger. 0 ஃபர்ஸ்ட் தான் சார். பாவர்ட்டி தான் ஃபர்ஸ்ட் வரும். பாவர்ட்டி தான் ஃபர்ஸ்டா? எஸ் சார். 1 நோ பாவர்ட்டி, 2 0 ஹங்கர். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகுதா? ஓகே, இதெல்லாம் சும்மா பேசிக் கான்செப்ட் என்னென்ன இருக்கு பாவர்ட்டி ரிலேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ இந்த பாவர்ட்டி அலிவேஷனுக்காக இல்லை நியூட்ரிஷன் சப்ளை பண்றதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம், கவர்மெண்டோடைய இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நம்மளுடைய ஐசிடிஎஸ். ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஹெல்த்லயும் பார்த்தோமோ ஐசிடிஎஸ்? 1975.
ஓகே 1975 அக்டோபர் 2 அதுல தனி இண்டிவிஜுவலா கொடுத்துருந்தாங்க எந்தெந்த ஏஜுக்கு அடலசன் கேர்ள்ஸுக்கு, அதுக்கப்புறம் 0 to 2 ஏஜுக்குள்ள 2 to 5க்குன்னு, அதுக்கப்புறம் லாக்டிங் மதர்ஸ் பிரெக்னன்ட் உமன்ஸுக்குன்னு தனித்தனியா கொடுத்துருந்தாங்க. இங்க நம்ம ஆல்ரெடி அங்க பார்த்ததுனால பேசிக் கான்செப்ட் மட்டும் இருக்கு. பிறந்ததுல இருந்து 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு. ஐஎம்ஆர் என்ன, அவங்க எதனால அஃபெக்ட் ஆவாங்க, மால் நியூட்ரிஷன் இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்கூல் டிராப் அவுட் ஆகுறாங்க, இதெல்லாமே பார்த்துக்குவாங்க. எது மூலியமா இதை செயல்படுத்துறாங்க, அங்கன்வாடி மையங்கள் மூலியமா செயல்படுத்துவாங்க. ஒவ்வொரு மந்த்தும் வெயிட் செக் பண்ணுவாங்க, ஹைட்டு செக் பண்ணுவாங்க, சப்ளிமெண்ட்ரி ஃபுட் கொடுப்பாங்க, வேக்சினேஷன் கொடுப்பாங்க, விட்டமின் ஏ லிக்விட்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய வயிற்றுப்பூச்சி மாத்திரை இதெல்லாமே கொடுத்து வந்திருப்பாங்க. ஓகே, இது போக நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா பார்த்தோம். முக்கியமான கண்டென்ட், தொகுதி அளவுல சமுதாய வளைகாப்பு நடத்துறது ஐசிடிஎஸ் மூலியமா தான் நடத்துவாங்க. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் தொடங்கி இருப்பாங்க, அக்டோபர் 2 1975. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் புக்ல இன்னொரு டேட்டா 10th புக்ல கொடுத்து வந்திருப்பாங்க. NFSA நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி. இந்த வருஷம் 2013 ஒருத்தருக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சாதான் ஃபுட் செக்யூரிட்டி. உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கணும். இதோடைய நோக்கம் கேட்டிருந்தாங்களா குரூப் 4லயா, குரூப் 2லயே கேட்டிருந்தாங்களா? ஏழை மக்களுக்கான உணவு பாதுகாப்பு உறுதி செய்யறது தான் இதோடைய நோக்கம். இதை அப்படியே ஸ்டேட்மெண்டா வச்சு கேட்டு வச்சிருக்காங்க. உணவு பாதுகாப்பு திட்டம் அந்த சட்டத்தோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேர்லயே இருக்கு, அவங்களுக்கு உணவு பாதுகாப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். 2013 ஒருத்தருக்கு 3 வேளை சாப்பாடு எது மூலியமா செயல்படுத்துறாங்க, டிபிடிஎஸ்ன்னு சொல்றாங்க. அப்படின்னா பிடிஎஸ்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். நம்ம என்ன ஃபாலோ பண்றோம் தமிழ்நாடு? யுனிவர்சல் சார். நம்ம இலக்கு பொது ஒழுங்குமுறை. நம்ம யுனிவர்சல் பிடிஎஸ் தான் ஃபாலோ பண்றோம். டிபிடிஎஸ்ங்கிறது நம்ம சுத்தி இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒரு சில ஸ்டேட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஆந்திரா இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில ஸ்டேட்ஸ். ஆந்திரால யூபிடிஎஸ் ஒரு சில ஸ்டேட்ஸ் மேக்சிமம் ஆனா டிபிடிஎஸ் தான். அப்படின்னா என்னது, டார்கெட் பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க கவர்மெண்ட். பிலோ பாவர்ட்டி லைன், எபோ பாவர்ட்டி லைன் வச்சு அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். அதுவே நமக்கு யூபிடிஎஸ் அப்படிங்கிறது யூனிவர்சல் பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். எல்லாத்துக்குமே அந்த நமக்கு கூட்டுறவு சங்கங்கள் அது மூலியமா, ரேஷன் கடைகள் மூலியமா உணவு தானியங்கள் எல்லாத்துக்குமே ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. நம்மளுடைய ரேஷன் கார்டுலயே தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்களா, என்பிஹெச்எஸ், ஹெச்ஹெச் அப்படின்லாம் போட்டு வந்திருப்பாங்க. 5 வகையான ரேஷன் கார்டு இருக்கு. என்பிஹெச்ஹெச் என்னது, ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு. இந்த பொறுத்து அவங்களுக்கான பொருட்கள் வேரி ஆகும். ஆனா நம்ம ஃபாலோ பண்றது யூபிடிஎஸ் தான். டார்கெட்டட் பிடிஎஸ் கிடையாது. இலக்கு பொருள் பொது விநியோக முறைன்னு சொல்லுவாங்க. மொத்த மக்கள் தொகையோட 2/3 பங்கு உணவு தானியங்கள் கொடுக்கறதா இந்த திட்டத்தோடைய சட்டத்தோடைய நோக்கம். அதுல ரூரல் ஏரியா தான் அதிகமா செயல்படுத்துறாங்க. 75% கிட்ட அந்த டிபிடிஎஸ் மூலியமா கொடுக்குறாங்க. 50% அர்பன் ஏரியால கம்மியான ரேட்டுக்கு உணவு தானியங்கள் விநியோகம் பண்றாங்க. நம்ம படியரசு திட்டம் எப்ப தொடங்கினாங்க தமிழ்நாட்டுல? 1968. 1968. 1967 1968? யாரோ ஒருத்தர் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே 1967 May 15 சென்னையிலயும் கோயம்புத்தூர்லயும் தொடங்கி இருப்பாங்க படியரசு திட்டம். 3 படி லட்சியம், 1 படி நிச்சயமா. அதுதான் அவங்களுடைய தேர்தல் வெற்றிக்கு காரணம். ஏன் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அப்படி ஏன் சொன்னார்? ஆமா சார், வறட்சி பஞ்சம்லாம் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி யாருடைய பீரியட் இந்தியால? பக்தவச்சலம் ரூல் பண்ணாரா? லால் பகதூர் சாஸ்திரி பீரியட்ல 1966ல அந்த வறட்சி பஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக என்ன திட்டம் தொடங்கினாங்க?
கிரீன் ரெவல்யூஷனா? லால் பகதூர் சாஸ்திரி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரீன் ரெவல்யூஷன், இந்திரா காந்தி பீரியட், அது ஒரு பைலட் ப்ராஜெக்டா வந்து ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பிளேஸ்ல தொடங்கி இருந்திருப்பாங்க. அந்த லால் பகதூர் சாஸ்திரி வறுமைக்காகவும் பஞ்சத்துக்காகவும் ஒரு கோட்ஸ், ஃபேமஸ் கோட்ஸ் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. யாரோ ஒருத்தர் தெரிஞ்சா சொல்லுங்க. அவரு ஃபார்மர் சவான் ஜெய் கிசான். ஓகே, ஜெய் ஜவான் ஜெய் கிசான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஃபார்மரை பேஸ் பண்ண ஒரு பிளான், ஒரு கோட்ஸ் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஜெய் ஜவான் ஜெய் கிசானுக்கு அப்புறம் என்னவா மாறுச்சு? சயின்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. லாஸ்ட் மூணாவதா சயின்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. எனக்கு எது ஆட் பண்ணாங்களா வேணாம், அதோட கோட்ஸ் மட்டும் சொல்லுங்க, ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க, அவ்வளவுதான். எனக்கு பேக்ரவுண்ட் கேட்க தெரியும். ஜெய் விஞ்ஞான் யாரா இருக்கும்? Okay, அது யார் சொன்னா? ஜெய் விஞ்ஞான். வாஜ்பாய். நரேந்திர மோடியா சார்? வாஜ்பாயோடைய பீரியட். நரேந்திர மோடி வந்து ரிசர்ச் தான் சொல்லியிருப்பார். அப்ப நரேந்திர மோடி என்ன ஆட் பண்ண? வளர்ச்சி அடைந்த பாரதமா சார்? அதெல்லாம் இப்ப ரீசெண்டா சொல்லுவாங்க. ஜெய் அனுசந்தன். அனுசந்தன் ஞாபகம் வருகிறதா? அனுசந்தன். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் சொன்னது நமக்கு லால் பகதூர் சாஸ்திரி. அதுவே ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான் சொன்னது வாஜ்பாய். அதுவே ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான் ஜெய் அனுசந்தன் சொன்னது நரேந்திர மோடி. ஓகேங்களா? இப்போதைக்கு பிரைம் மினிஸ்டர் அவர் தான் சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப இதுவே டெவலப் ஆகி வந்திருக்கும். ஏன் வாஜ்பாய் விஞ்ஞான் சொல்றாரு? ரீசன் அவர் பீரியட்ல தானே நடந்திருக்கும் அந்த இதெல்லாம், 1998ல. ஓகே, நம்ம பொக்ரான்ல இருந்து எல்லாமே வந்திருக்கும். அவருடைய பீரியட்ல ஒரே டேட்ல 3 விஷயம் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்டிஜினியஸ் லான்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பொக்ரான் நடந்திருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடா ஒரே நாள்ல வந்து 3 விஷயங்கள் நடந்ததுனால அந்த டேட்டை வந்து நேஷனல் சயின்ஸ் டேவா சொல்லியிருந்திருப்பாங்களா, அந்த டெக்னாலஜி டேவா, மே 11 தானே? மே 11. ஓகே, மே 11 டெக்னாலஜி டேவா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் ஸ்பேஸ் சயின்ஸ் டே அன்னைக்கு ஆகஸ்ட் 23. ஓகே, ஆகஸ்ட் 23 நம்மளுடைய சந்திராயன் 3 வந்து லேண்ட் ஆன டேட். ஓகேவா? ஜூலை 14 வந்து அனுப்பிச்சிருந்திருப்பாங்க. லேண்ட் ஆனது ஆகஸ்ட் 23 வந்து லேண்ட் ஆயிருந்திருக்கும். அதுதான் நேஷனல் ஸ்பேஸ் சயின்ஸ் டே. எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். சரி, ஓகே. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் தான் பார்த்துக்கணும். உணவு பாதுகாப்பு 75% வந்து கிராமப்புற மக்களுக்காகவும் 50% நகர்ப்புறத்துல இருக்கிற மக்களுக்காகவும் மலிவு விலையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய திட்டம். ஓகே, இதெல்லாமே ஸ்கூல் புக் டேட்டா தாங்க, கண்டிப்பா படிச்சாகணும். அது 1 கிலோ அரிசி எவ்வளவு? 3 ரூபாய். இதெல்லாம் 10th புக்ல இருக்கு. கோதுமை 2, தானியங்கள் 1 ரூபாய். அப்படியே பிரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அரிசி தான் அதிகம். என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஃபேமிலியா டார்கெட் பண்ணி என்னென்னலாம் பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கோ அவங்களுக்கு ஸ்கீம்ஸ் வந்து வச்சிருந்திருப்பாங்க. அந்தியோதயா அன்ன யோஜனான்னு சொல்லுவாங்க. அந்தியா அப்படின்னா லாஸ்ட், உதயானா ரைஸ் பண்றது. அப்ப நம்ம கடைநிலையில இருக்கவங்களை கூட மேல கொண்டு வரணும். அப்ப அவங்கள எழுச்சி பெற வைக்கணும். அதுதான் அந்தியோதயா சொல்லிட்டாங்களா. எப்படி அவங்கள கடைநிலையில இருக்கவங்கள மேல கொண்டு வரலாம்? அன்ன யோஜனான்னு சொல்றாங்க. அன்னம்னா சாப்பாடா. அப்ப அந்தியான்ல லாஸ்ட், உதயானா ரைஸ். அப்ப லாஸ்ட்ல இருக்க ஒருத்தவங்களையும் ரைஸ் பண்றதுதான் அந்தியோதயா அன்ன யோஜனா. 2000ல தொடங்கியிருப்பாங்களா இந்த ஸ்கீம். 2000 35 கிலோ வந்து உணவு தானியங்கள் கொடுக்கறது தான் ஏஏஒய் ஸ்கீமோடைய நோக்கம். இதே அந்தியோதயா அன்ன யோஜனாவுக்கு அதுக்குள்ள இன்னொரு ஸ்கீம் இருக்கு. ஓஏபி வாங்காதவங்க, ஓல்டேஜ் பென்ஷன். இது எப்ப கொண்டு வந்தாங்க ஓஏபிங்கிறது? ஐஜிஎன் ஓஏபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம். சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் எல்லாமே 1995ல தான் தொடங்கி இருந்திருப்பாங்க. இந்திரா காந்தியோடைய மெமோரியலா தொடங்கி இருந்திருப்பாங்க. அப்ப அது வாங்காதவங்களுக்கு, அந்த ஓஏபி அமௌண்ட் வாங்காதவங்களுக்கு 10 kg வந்து தனியா தானியங்கள் கொடுக்கற திட்டம் தான்
அன்னபூர்ணா யோஜனா 2000 தொடங்கியிருப்பாங்க. ஓகே, ரைஸ் ஸ்கீம்ஸ் படிக்கும் போது இது ரிலேட்டடா ஸ்கீம்ஸையும் சேர்த்து முடிச்சோம் இங்கே. அப்பதான் பின்னாடி படிக்கும் போது ஈஸியா இருக்கும். அப்ப அந்தியோதயா அன்ன யோஜனான்னா கடைசி புவரை கூட ரைஸ் பண்றதான் திட்டம். 35 கிலோ உணவு தானியங்கள் கொடுக்கறது 2000. அதுவே அவங்க ஓஏபி வாங்காதவங்களா இருந்தாங்கன்னா 10 kg உணவு தானியங்கள் கொடுக்கறது அன்னபூர்ணா யோஜனா. ஓகேவா, பூர்ணம்னா முழுசா இருக்கிறது. ஓகேவா, அன்னம்னா சாப்பாடு. அப்ப சாப்பாடு அவங்களுக்கு முழுமையா கிடைக்க பெறணும். அதுதான் அந்த ஓஏபி வாங்காதவங்களுக்கு, அவங்களுக்கு ஆதரவற்றவர்கள். அதனால அதுக்கப்புறம் இப்ப கொரோனா பீரியட்ல 5 கிலோ எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அதுதான் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, கரீப் கல்யாண் அன்ன யோஜனா 2020. அந்த கரீப் அப்படிங்கிற வார்த்தை வருதுனாலே கரீப் கல்யாண்ங்கிற வார்த்தை ஆட் பண்ணியிருக்காங்கனாலே 2020 ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஸ்கீம்ஸ் வரும். ரோஜ்கர் யோஜனா வரும், அன்ன யோஜனா, இது எல்லாமே 2020 தான். கொரோனா பீரியட்ல தொடங்கினது. 5 கிலோ எக்ஸ்ட்ரா கொடுத்து வந்திருப்பாங்க ரேஷன் கடையில எல்லாம். அந்தியோதயா அன்ன யோஜனா 2000 35 கிலோ. அன்னபூர்ணான் மட்டும் வந்துச்சுன்னா அதே 2000. ஓஏபி வாங்காதவங்களுக்கு 10 kg கொடுக்கறது. அதுவே கரீப் கல்யாண் அன்ன யோஜனாங்கிறது 2020 5 kg. ஓகே, அதே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனான்னு இருக்கும். அது எதுக்கா, எப்ப தொடங்கினாங்க? எதுக்காக தொடங்கினாங்க? பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் ரோஜ்கர் யோஜனா 2020 சொல்லிட்டேன். PMGKYன்னு சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யாருக்கு? புலம்பெயர்ந்தவர்களுக்காக. ஓகே, புலம்பெயர்ந்தவர்கள் மைக்ரேன் பீப்புளோடைய வெல்ஃபேருக்காக நமக்கு கரீப் கல்யாண் யோஜனான்னு சொல்லுவாங்க. எல்லாருமே மியூட் பண்ணுங்க, இல்லாட்டி நான் தான் ஒரு ரெக்கார்டர் போட்டோம்னா இந்த டிஸ்டர்பன்ஸே இருக்காது. தனியா ரெக்கார்ட் பண்ணா இன்ட்ராக்ட் கூட நம்ம தனியா அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, இப்ப கரீப் கல்யாண் அப்படியே ஃபுல்லா அன்ன யோஜனா ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தியோதயா அன்ன யோஜனாங்கிறது 2000 கொண்டு வந்தாங்க. 35 kgs உணவு தானியங்கள் கொடுக்கறது. ரெண்டாவது அன்னபூர்ணா யோஜனா 2000 ஓஏபி வாங்காதவங்களுக்கு 10 kg. கரீப் கல்யாண் அன்ன யோஜனா இந்த வருஷம் 2020. ஓகே, 2020 கரீப் கல்யாண் ரோஜ்கர் யோஜனா. ரோஜ்கர்னா வேலை வாய்ப்பு சொல்லியாச்சு. அது இந்த வருஷம் 2000. ஓகே, கரீப் கல்யாண்ங்கிற வேர்டு வந்தாலே 2020 எடுத்துக்கோங்க. ஓகேவா, அந்தியோதயானா 35, அன்னபூர்ணானா 10 kg. ரெண்டுமே 2000 தான். அன்னம்ங்கிற வேர்டு வருதா 2000. அந்தியோதயா அன்னபூர்ணா ரெண்டுமே 2000. கரீப் கல்யாணுங்கிற வேர்டு வந்தாலே 2020. ஓகேவா, கரீப் கல்யாண் அன்ன யோஜனானா சாப்பாடு கொடுக்கறது 5 kg 2020. அதே கரீப் கல்யாண் ரோஜ்கர் யோஜனானா 2020 தான். அதுல வேலை வாய்ப்பு கொடுக்கறது. கொரோனா பீரியட்ல சாப்பாட்டுக்கு வழி இல்ல, வேலைக்கு வழி இல்ல, அதனால சாப்பாடு கொடுத்து வேலையும் கொடுக்குறாங்க. வார்த்தை மட்டும் வேற. அன்னம்னா நம்ம கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, கரீப் கல்யாண் ரோஜ்கர் யோஜனா. ஓகே, ரெண்டுமே 2020. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அன்னமும் கிடையாது, சாப்பாடும் கிடையாதுன்னா இது புலம்பெயர்ந்த மக்களுக்காக 2016. மைக்ரேன் பீப்புளுக்காக, அந்த தொழிலாளர்கள் உணவு தானியம் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வழங்குறது இந்த மாதிரி கொடுக்கறது தான் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா, PMGKY. அதுல அன்னம்ங்கிற வேர்டும் வராது, ரோஜ்கர்ங்கிற வேர்டும் வராது. அது 2016. அதே கரீப் கல்யாண் அன்ன யோஜனா ரோஜ்கர் யோஜனா ரெண்டுமே 2020. அன்னபூர்ணா யோஜனா 2000 10 kg கொடுப்பாங்க ஓஏபி வாங்காதவங்களுக்கு. அதே அந்தியோதயா அன்ன யோஜனாங்கிறது 35 kg உணவு தானியங்கள் கொடுப்பாங்க. 2000 தான் தொடங்கியிருந்தாங்க. ஓகே, அது போக இந்த நமக்கு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல வேற யாரு மேல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க? உமன் அண்ட் சைல்டு பார்த்தாச்சு. ICDS மூலியமா மதிய உணவு திட்டம் மூலியமா அவங்களுக்கு சரிவிகித உணவுன்னு சொல்லுவாங்கல்ல. நமக்கு சரிவிகித உணவுங்கிறது நம்ம எடுக்கிற ஃபுட் எல்லாமே சரிவிகித உணவு கிடையாது.
ஸ்கூல்ல போடுற சத்துணவும் அந்த மதிய உணவு திட்டத்துல காலை உணவும் மதிய உணவு தான் நமக்கு சரிவிகித உணவு. ஓகே, எல்லா நியூட்ரிஷன்ஸும் சேர்ந்து இருக்கும். நம்ம கவர்மெண்ட் என்ன குறை சொன்னாலும் அதுதான் சரிவிகித உணவு. நம்ம எடுக்கிற ஃபுட் எல்லாம் சரிவிகித உணவு கிடையாது. அது போக மகப்பேறு பெண்களுக்கான உதவி அப்படின்னா நமக்கு அமௌண்ட் அது மூலியமாவும் கொடுக்குறோம். MRMBS ஆக்ட் ஸ்கீம் மூலியமா எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோம், எந்த வருஷத்துல இருந்து எவ்வளவு கொடுக்குறோம் ஒருத்தர் மட்டும்? 18,000 2018 ஓகே, 18,000 2018 இருந்து கொடுக்குறோம் MRMBS திட்டம். ஓகே, 4,000க்கு ஹெல்த் கிட் கொடுப்போம். 2 கிட் தருவோம், 2,000 ரூபாய் 2,000 ரூபாய். 14,000 வந்து அமௌண்ட்டா தருவோம், 5 தவணைகளா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அப்ப நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல இவ்வளோ இருக்கு. ICDSல நமக்கு ஜென்ரலா பெருசா புதுசா கண்டென்ட் எதுவும் கிடையாது. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 2013. உணவு பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு டார்கெட்டட் PDS மூலியமா அதை செயல்படுத்துவாங்க. கிராமப்புறங்கள்ல 75%, நகர்ப்புறத்துல 50% செயல்படுத்துறாங்க. அதே எவ்வளவு பிரைஸ்ல தராங்கன்னா நமக்கு சப்சிடி, நமக்கு மானிய விலையில தான் கொடுக்குறாங்க. அரிசி தான் அதிகம், 3 வேளையும் அரிசி வேணும், அதனால 3 ரூபாய். ஓகே, அதுக்கப்புறம் கோதுமை 2, உணவு தானியங்கள் 1 ரூபாய். அப்ப மானிய விலையில இது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குடும்பங்கள், எந்தெந்த குடும்பங்கள்லாம் டார்கெட்டட் வராங்களோ அதுதான் வந்து குடும்பங்களை அடையாளம் காணுதல்னு சொல்லியிருக்காங்க, டார்கெட்டட் PDS. அதுல நமக்கு 3 ஸ்கீம் பார்த்தோம், நம்ம 4 பார்த்திருக்கோம். என்னன்னா அந்தியோதயா அன்ன யோஜனா 2000ல 35 கிலோ. அதுக்கப்புறம் அன்னபூர்ணா யோஜனா அதே 2000ல OAP வாங்காதவங்களுக்கு 10 kg வந்து தனியா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா இன்னும் 2 ஸ்கீம், கரீப் கல்யாண் அன்ன யோஜனா 2020, கரீப் கல்யாண் ரோஜ்கர் யோஜனா 2020. அதே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனாவா PMGKY எந்த வருஷம்? 16. ஓகே, 2016. அன்னம்னும் வரக்கூடாது, ரோஜ்கரும் வரக்கூடாது. ஓகேவா, இதுக்கு மேல அதை தெளிவா படிக்க முடியாது. அடுத்து மிட் டே மீல் ஸ்கீம் 1995ல தான் தொடங்கினாங்க. நம்ம PT தியாகராயர் எந்த வருஷம் தொடங்கினாங்க? ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. 1920 1000 விளக்கு பகுதி. ஓகே, 1920 ஆர் 1921? 1920 1000 விளக்கு பகுதி சார். 1000 விளக்கு பகுதி. அதுக்கு முன்னோடியா இருந்தது ஆல்ரெடி பார்த்தோம், MC ராஜா. ஓகே, PT தியாகராயர் 1000 விளக்கு. காலை உணவு போட்டாரா, மதிய உணவு போட்டாரா? பரிசோதனை முறை. காலை உணவு தான். காலை உணவு. சத்துணவு திட்டம் எப்ப தொடங்கினாங்க? 1982 ஜூலை. ஓகே, 1980. ஜூலை. புரட்சி தலைவர் MGR சத்துணவு திட்டம் சேம் 90 நேம் 90 சேஞ்ச். 91 90லயா 1991ல நேம் சேஞ்ச் சார். 91 சார். 1991. ஓகே, சத்துணவு திட்டம்னா 1982. அதுவே புரட்சி தலைவர் MGR சத்துணவு திட்டம்னா இவங்க JJ பீரியட்ல வந்து 1991ல நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, நேம் சேஞ்ச் பண்ணல, ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மகாத்மா காந்திக்கு பார்த்தோம். முதல்ல NG ரேகான்னு இருக்கும், 2005ல திட்டம் சட்டம் போட்டிருந்திருப்பாங்க. 2006ல திட்டமா மாறிச்சு. 2009ல மகாத்மா காந்தி MG அப்படிங்கிற ஒரு ஆட் ஆயிருக்கும். ஓகே, இன்னொரு மகாத்மா இருக்கார், என்னுடைய ஐயன் யார்? ஜோதிபா புலே. அந்த ஜோதிபா பூலேவே மகாத்மான்னு சொன்னது யார்? வந்தேக்கர்னு யாரோ வருவாங்களே. கிருஷ்ணா அவர்கள். கிருஷ்ணா விட்டல் ராவ் கிருஷ்ணாஜி வந்தேகர். ஓகே, விட்டல் ராவ் கிருஷ்ணாஜி வந்தேக்கர் தான் மகாத்மா அப்படின்னு சொன்னார், ஜோதிபா புலே. ஓகே, எந்த வருஷம் அவங்க வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் ஸ்கூல் ஃபார் சப்ரஸ்டு உமன்ஸ்?
1849 1848. 48 1848ல பூனேல தொடங்கி இருப்பாங்க. என்ன பிளேஸ்ல? புத்வார்பீத். ஆனா எக்ஸாக்ட் பிளேஸ் அது வந்து ஸ்கூல் புக்ல அப்படி கொடுத்துருந்துருப்பாங்க. விஜயவாடாவா? விஜயவாடா தானே. PHDHIDEWADA நான் படிச்ச ஞாபகம். சரி, கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க. 1848ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் டீச்சர் யார்? சாவித்ரிபாய் புலே. ஓகேங்களா, அவங்களுடைய வைஃப். இவங்களுக்கு டீச்சர் யார் சாவித்ரிபாய் புலேக்கு? ஜோதிராவ் புலே. ஜோதிபா புலே. அவர் தான் வந்து சாவித்ரிபாய் புலேனுடைய டீச்சர். 17 இயர்ஸ்லயே வந்து ஸ்கூல் டீச்சரா மாறி இருப்பாங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் டீச்சர் அவங்க தான். மதிய உணவு திட்டம் 1995 மேம் உங்களுக்கு ஷோ பண்றாங்க பார்த்துக்கோங்க. விஜயவாடான்னா மேம் ஷோ பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்ல. விஜயவாடா. Savitribai Phule and Jyotiba Phule made a history of by establishing first school for girls in India 1848. பூனே. ஓகே, இதை வந்து ஸ்கூல் புக்ல புத்வார் பீத் அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க. 1848. ஓகே, மதிய உணவு திட்டம் நமக்கு 1995ல. அப்ப அந்த மதிய உணவு திட்டம்ங்கிற பேர்லாம் கிடையாது. NSPன்னு சொல்லுவாங்க. நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன். அப்போதைக்கு 5வது வரைக்கும் தான் சாப்பாடு போட்டு வந்திருப்பாங்க. பிரைமரி எஜுகேஷனுக்கு தான் நேஷனல் ப்ரோக்ராம். எதுக்காக? நியூட்ரிஷனல் சப்போர்ட். யாருக்காக? டு பிரைமரி எஜுகேஷன். ஓகேவா, தேசிய அளவிலான திட்டம். அதை சொல்லிட்டாங்களா? என்ன திட்டம்? நியூட்ரிஷனல் சப்போர்ட்டுக்காக ஒரு திட்டம். அது யாருக்காக அப்படிங்கிறது பிரைமரி எஜுகேஷன். அந்த ஸ்கீமோடைய நேம்லயே அவ்வளவு விளக்கமும் முடிஞ்சிச்சு. அப்ப இதை வச்சோம், அந்த ஸ்கீமோடைய நேம் மட்டும் ஞாபகம் வச்சோம்னா ஃபுல் டீடைல் இந்த ஸ்கீம் எதுக்காக இருக்கும், யாருக்காக இருக்கும், பெனிஃபிஷியர்ஸ் யாருங்கிறத எடுத்தலாம். ஓகேவா, 1995ல ஆகஸ்ட் 15 அப்ப தொடங்கினாங்க தமிழ்ல தேசிய ஆரம்ப கல்விக்கான ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம். மேக்சிமம் சோசியல் இஷ்யூஸ்லாம் இந்த ஸ்கீமோடைய நேம்லாம் இங்கிலீஷ்லயே படிச்சு வச்சுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். இதை எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 2007ல மிட் டே மீல் ஸ்கீமா மாத்தினாங்க. ஓகேவா, மதிய உணவு திட்டம்னு சொல்லிட்டு மாத்தினாங்க. இப்ப என்னவா இருக்கு? இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். பிரதான் மந்திரி பிஎம் போஷன் சொல்லுவாங்க, போஷன் சக்தி நிர்மான். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் NPNSP திட்டத்துல 1995ல தொடங்கினாங்க. மிட் டே மீல் ஸ்கீம் 2007ல வந்துச்சு. பிஎம் போஷன்ங்கிறது 2021ல வந்துச்சு. அப்ப இது எப்பப்ப என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. 2021ல என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல சொல்லியாச்சு பிரைமரி எஜுகேஷனுக்கு தான் சாப்பாடு போட்டாங்க. இப்ப எந்த கிளாஸ் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சாப்பாடு? ஓகே, 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு. நம்மளுடைய ஸ்கூல்ஸ்ல காலை உணவு திட்டம் தொடக்க கல்விக்கு மட்டும்தான். ஓகே, பிரைமரி எஜுகேஷன் மட்டும்தான். இங்க மிட் டே மீல் ஸ்கீம் வந்து 1 to 8th வரைக்கும் இருக்கு. அதுதான் பிஎம் போஷன். அதோடைய அமெண்ட்மெண்ட் எப்படி செயல்படுத்துவாங்க? பால்வாட்டிகாஸ் மூலியமா செயல்படுத்துவாங்க, ப்ரீ பிரைமரி ஸ்கூல்ஸ் மூலியமா. ஓகே, அரசு உதவி பெறும் பள்ளிகள் ரெண்டுலையுமே செயல்படுத்துவாங்க, அங்கன்வாடிகள்லயும் செயல்படுத்துவாங்க. ஓகே, இதை கொண்டு வந்துட்டாங்க. இதை ரிலேட் பண்ணி நமக்கு என்விரான்மெண்ட்டையும் பொல்யூட் ஆகாம பார்த்துக்கணும். அதுக்காக நியூட்ரிஷன் கார்டன்ஸ் சொல்லிட்டு சத்துணவு தோட்டங்கள் அமைக்கணும். இது இந்தியாவில மட்டும் இல்லை, இந்த திட்டம் தமிழ்நாட்டிலயும் இருக்கு. இயற்கை மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லயே வந்து கார்டன்ஸ் வந்து அமைக்கணும், நியூட்ரிஷனல் கார்டன்ஸ் வந்து கொண்டு வரணும். அதுதான் இயற்கை மிஷன் திட்டம், ஸ்கூல்ல தொடங்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இதை ஒவ்வொன்றும் ஆடிட் பண்ணுவாங்க, சோசியல் ஆடிட்டுக்கு உட்படுத்துவாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸா எப்படி வந்து அந்த அமௌண்ட்டை ஷேர் பண்றாங்க, எப்படி ஃபண்டு வந்து எக்ஸ்பெண்டிச்சரா இருந்திருக்கு, ரெவன்யூ இன்கம் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. ஓகேவா, நம்ம காலை உணவு அப்படித்தானே,
சுய உதவி குழுக்கள் மூலியமா அதை செயல்படுத்துவாங்க. நியூட்ரிஷன் கார்டன்ஸ் வச்சிருந்திருப்பாங்க. அதை ஆடிட் பண்ணுவாங்க. அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு 3 லெவல் கமிட்டி ஒன்று இருக்கும். Okay. அப்ப பார்த்தது நமக்கு சொன்னாங்கல்ல ஃபுட் FCI அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எப்போ தொடங்கினாங்க? 1965 Jan 14 பொங்கலுக்கு முன்னாடி தொடங்கி இருந்திருப்பாங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆக்ட் இந்த வருஷம் 1964. ஃபுட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி FSSAI எந்த வருஷம் தொடங்கினா? 2006. 6ஆ 8ஆ? 2006 சார். 8 இல்லையா? ஆக்ட் தானே சார் கேக்குறீங்க இல்ல? FSSAI ஃபுட் சேஃப்டி செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தானே சார்? இந்தியா தான். 2006 தான் 2008 தானே இல்லையா? தெரியல சார். 2008 September 5. ஓகே, மேம் ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்க. FSSAI established on 5th September 2008 under Food Safety and Standards Act 2006. நமக்கு 2006ல் அதுக்கான சட்டம் வந்திருக்கும். 2008ல் அதுக்கான ஆர்கனைசேஷன் தொடங்கிடும். ஃபுட் சேஃப்டி அண்ட் நமக்கு ஓகே சார். கரெக்ட். நமக்கு ஒவ்வொரு ஃபுட்டோடைய கவர்லையும் நமக்கு FSSAI சீலோட தான் வந்திருக்கும். ஓகேவா? அதெல்லாம் தெரியும்ல, நமக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்களுடைய ரெகக்னைசேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அக்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த பால், நெய் இதுக்கெல்லாம் இதோட ஸ்டாண்டர்ட் அக்மார்க், அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். அப்ப நமக்கு ஒவ்வொரு பொருட்களுக்கும் மாறும். இதே நமக்கு எலக்ட்ரானிக் கூட்ஸோ இல்ல அந்த கிச்சன் எசென்ஷியல் நமக்கு அதுல யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ISI இருக்குமா? இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட். ஓகே, அது என்னென்ன பொருட்களுக்கு என்னென்ன வரும் அப்படிங்கறது சும்மா ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கிற கான்செப்ட் தான். அக்மார்க் சொல்லியிருக்காங்க பாருங்க. அக்மார்க்னா அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னது? அக்ரிகல்ச்சரல் மார்க்கிங்களா? மார்க்கிங்கா? அக்ரிகல்ச்சரல் மார்க். ஆடுலயே வரும்ல நெய்யெல்லாம், அக்மார்க் நெய், அதுதான் இது. ஓகேவா? ஓகே, PDS இதுக்கு முன்னாடி பார்த்தது அந்த TPDS எப்படி எல்லாம் செயல்படுத்துறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதோடைய அப்படியே பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி இங்க இருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார், பஞ்சம், அது பார்த்தோம். அப்பதான் அந்த ஜெய் ஜவான் ஜெய் கிசான்லாம் தொடங்கினது. அதுக்கு முன்னாடி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, உணவு தானியங்களை இறக்குமதி. அவங்க தொடங்குற வரைக்கும் இறக்குமதி, நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போர்ட் லெவலுக்கு வந்து முன்னேறி வந்திருக்கோம். அப்ப அந்த ரேஞ்ச்ல உணவு பஞ்சம்னால இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நமக்கு காங்கிரஸ் பீரியட் மாறி அண்ணா வந்து வின் பண்ணி இருந்திருப்பாங்க. ஓகேவா? அந்த 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் தான் அவங்க வின் பண்ணதுக்கான காரணம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பக்தவத்சலம் இருந்திருப்பாரு. கடைசி காங்கிரஸோடைய CM யாரு? பக்தவத்சலம். அவருடைய பீரியட் தான் வந்து நிறைய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹிந்தி எதிர்ப்பு நடந்திருக்கும். ஏன்னா நமக்கு அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் இந்த வருஷம் கொண்டு வந்தாங்க. அலுவலக மொழி சட்டம் 1965. 65ஆ 63ஆ? 63. அதுக்கப்புறம் அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி 65ல வந்து மறுபடியும் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இது எல்லாமே இவருடைய பக்தவத்சலம் பீரியட் தான். கடைசி காங்கிரஸோடைய CM அவர் தான். ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் CM ராஜாஜி. இண்டிபெண்டன்ட் CM, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா இருந்து CM ஆன ஒருத்தர். சுப்புராயன்களா?
சுப்பராயலுவா சுப்பராயலு சுப்புராயன் 1926. சுப்பராயன் 1926. அப்போதைக்கு எலெக்ஷன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்? 3 years once. 3 years once. ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரிசர்வேஷன் இன் தமிழ்நாடு யார்? முத்தையா முதலியார். முத்தையா முதலியார். எந்த வருஷம்? 1926 தான். 28. 28. இடஒதுக்கீடு வந்தது 1928. நம்ம சமூக நீதியை கண்காணிக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு சார்பா அமைக்கப்பட்ட குழுக்கு தலைமை தாங்கினவர் யார்? ஸ்டாலினா சார்? இல்லை. சுபவீர பாண்டியன். சுபவீர பாண்டியன். எந்த வருஷம் குழு அமைச்சாங்க? 2025. 2021. என்னன்னு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. ஏன் திடீர்னு சமூக நீதிக்கான குழு அமைக்கணும் அப்படின்னா, நமக்கு சமூக இடஒதுக்கீடு முதல் முறையா எப்ப கொடுத்தாங்க கவர்மெண்ட் சார்பா அபிஷியலா? 1921 சார். அக்டோபரா செப்டம்பரா? செப்டம்பர். ஓகே, எல்லாருக்கும் இயரோ பத்தி மந்தோ பத்தி எல்லாம் இருக்குது. 1921 செப்டம்பர் 16. அடுத்த செகண்ட் வந்து ஆர்டர் வந்து 1922 ஆகஸ்ட் 15. அப்படியே 1 month குறையும், 1 date வந்து குறையும். ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 16, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15. ஓகேங்களா? 1921. இப்ப இந்த கமிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா இது எந்த வருஷம் போட்டாங்க? 2021. அதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? 100 years கமெமரேஷன்ங்களா? ஓகே, 100 years வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு 1921 இருந்து 2021 வரைக்கும். அப்ப 100 years நம்ம தாண்டி வந்துட்டோம். இப்பவும் அந்த சமூக நீதி யாருக்காவது கிடைக்காம இருக்கா, இல்ல ஏதாவது சமூக சோசியல் ரைட்ஸ் வந்து இல்லாம, சோசியல் ஜஸ்டிஸ் இல்லாம ஏதாவது மக்கள் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்களா அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்ததுக்கு தான் சுபவீர பாண்டியன் தலைமையில ஒரு கமிஷன் சமூக நீதியை கண்காணிக்கிறதுக்காக போட்டிருந்திருப்பாங்க. 2021 100 years. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இடஒதுக்கீடு கொடுத்தது சுப்பராயனுடைய பீரியட்ல. அந்த ஃபார்முலா கோட்டா சிஸ்டத்தை உருவாக்குனது முத்தையா முதலியார். அதை முன்மொழிஞ்சது வழிமொழிஞ்சது எல்லாமே தணிகாசலம். ஓகே, இதெல்லாம் ஐஎன்எம்ல பாருங்க, பார்ப்போம். ஓகே, ஆர்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீவேம்ப்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். 1992ல எந்தெந்த பகுதிகள்லாம் நமக்கு ஆக்சசிபிளா இருக்காதோ, அணுக முடியாத பகுதிகள், நமக்கு ஹில்லி ஏரியாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப பேக்வேர்டு ஏரியாஸ் இருக்கும். அப்ப அந்த பகுதிகள்லையும் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டதுதான் ஆர்பிடிஎஸ்ன்னு சொல்றாங்க, ரீவேம்ப்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகே, அது போக டார்கெட்டட் பிடிஎஸ் எப்போ கொண்டு வந்தாங்க? 1997. ஓகேவா? இலக்கு பொது விநியோகம் திட்டம்னு சொல்லிட்டு, இது எதுக்காக? கம்மியான விலையில வந்து பொருட்களை கொடுக்கறதுக்காக, உணவு பாதுகாப்பு இருக்கணும். அது போக நம்ம பிளாக் மார்க்கெட் இருக்கக்கூடாது, கள்ளச்சந்தை, கருப்பு சந்தை எல்லாம் வந்து இருக்கக்கூடாது. அதை வந்து ப்ரொஹிபிட் பண்றதுக்காக அந்த டிபிடிஎஸ் 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஆரம்பமே நம்ம இதுதான் பார்த்தோம், ஏபிஎல், பிபிஎல்னு சொல்லிட்டு, பிலோ பாவர்ட்டி லைன், எபோவ் பாவர்ட்டி லைன். இதை பேஸ் பண்ணி நம்ம நியாய விலைக்கடை மூலியமா 97%, அதாவது 90% மேல எதன் மூலமா இயங்குது? கூட்டுறவுகள் மூலம், கூட்டுறவு சங்கங்கள் மூலமா, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலியமா தான் இயங்கும். கவர்மெண்டோடைய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸும் டைப் பண்ணி அது மூலியமா தான் நமக்கு உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யலாம். இந்தியாவுடைய வறுமை உலக அளவில் எத்தனாவது இடம்?
முதலிடமா சார்? முதலிடம். எவ்வளவு மக்கள்? 234 மில்லியன் மக்கள் வந்து வறுமையில் இருந்தாங்க. குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை அடைய முடியாத நிலைதான் நமக்கு வறுமைன்னு சொன்னாங்க. இந்த டெஃபினிஷன் சொன்னது யாரு? ரொம்ப கஷ்டம். வேர்ல்ட் பேங்க். வேர்ல்டு பேங்க். உலக வங்கி தான் வறுமைக்கான டெஃபினிஷன் சொன்னாங்க. போதுமான வருமானத்தின் தேவையே வறுமைன்னு சொன்னாங்க. யாரு? தண்டேக்கர். ஓகேவா? இனிஷியலாவே இருக்கும் பாருங்க. ஸ்டார்டிங் ஒரு ஃபாஸ்ட் விஷன் பண்ணி விட்டுருவோம். வறுமை அப்படிங்கிறது என்னது? குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை கூட அடைய முடியாத நிலை தான் வறுமைன்னு சொன்னது உலக வங்கி. போதுமான வருமானத்தின் தேவை, இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரி இருக்கும். நல்லா டெப்தா யோசிச்சு பாருங்க. போதுமான வருமானம், அப்ப போதுமான வருமானம்னா நமக்கு தேவையான வருமானம் இருக்கணும். ஆனா அது இல்லாததுனால என்ன பண்றாங்க? அதோடைய தேவை இருக்கு. அப்ப போதுமான வருமானத்தின் தேவையே வறுமைன்னு சொன்னது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தனக்கு போக அந்த நம்ம எடுத்துக்கிற அளவு கூட பணம் இல்லை, அப்ப நம்ம கன்சியூம் பண்ற அளவு கூட போதுமான வருமானத்தின் தேவைன்னா தண்டேக்கர் சொன்னார். ஓகே. 234 மில்லியன் மக்கள் உலக அளவுல நமக்கு இந்தியாவில மட்டுமே வறுமையில இருக்காங்க. எஸ்டிஜி கோல் ஃபர்ஸ்ட் தான் வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது. 2030க்குள்ள நம்ம வறுமை ஒழிப்பு வறுமை ஒழிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி எந்த வருஷம்? 1996. 1996 தான் நமக்கு வறுமை ஒழிப்பு ஆண்டா நம்ம வச்சிருக்கோம். அக்டோபர் 17 தான் பாவர்ட்டி அலிவேஷன் டே. அதிகமான வறுமை எது? கார் கிடையாது, ஜார் கிடையாது, மணியும் கிடையாது. இந்த 3 இல்லாதவங்க தான் அதிகமான வறுமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். பீகார், ஜார்க்கண்ட், மணிப்பூர். குறைவான வறுமை இருக்கவங்க கோவா, கேரளா, தமிழ்நாடு. அது போக நமக்கு எப்படி வறுமையோ அந்த நிலை, தமிழ்நாட்டுடைய நிலை என்ன இருக்குன்னா 143. ஓகே. வறுமை இருந்தா 143 கூட இருக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. நித்தி ஆயோக் 2021 அறிமுகப்படுத்தினாங்க. 12 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். அது போக இந்தியா வேர்ல்டு லெவல்ல மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. 2 ஆர்கனைசேஷன் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDP ஒன்று, 2வது ஓஃபி நமக்கு ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸா இனிஷியேட்டிவா ஆர் இண்டிகேட்டரா பண்றாங்க. அப்ப இனிஷியேட்டிவ்னு வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தான் இருக்கும். அடுத்து பாவர்ட்டியோடைய டைப் வந்து அப்சொல்யூட் பாவர்ட்டி இருக்கும். முழுமையான வறுமை, நமக்கு போதுமான உணவு, உடை, உறைவிடம், UQ. ஓகே. தற்காலிக வறுமை டெம்பரரியா இருக்கிறது, அது பிரச்சனை இல்லை. அடுத்து ஃபர்ஸ்ட் பிரைமரி அண்ட் செகண்டரி, இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ரவுண்ட்ரி 1991 சொல்லியிருந்திருப்பாங்க. முதல்நிலை வறுமைங்கிறது போதுமான வருமானம் இல்லாதது. 2வது தேவையில்லாததுக்கு நம்ம செலவு பண்றது மோசமானது செகண்டரின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ரிலேட்டிவ் பாவர்ட்டிங்கிறது கம்பாரிசன்ல நம்ம இருக்கிறது. அது ரூரல் பாவர்ட்டினா நம்ம விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது. அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம பாவர்ட்டியில அது போக என்ன பார்த்தோம் அப்படின்னா பாவர்ட்டி லைன் பார்த்தோம். லார்ட் பாய்ட் ஓர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். FAO உடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் 1945 வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாவர்ட்டி லைன் பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. இந்தியாவில முதலா நமக்கு திட்டக்குழுவோடைய நம்ம அவங்களுடைய ஆய்வு பார்த்திருந்தோம் 1962. அதுக்கப்புறம் தாதாபாய் நவ்ரோஜி, ரங்கராஜன் வரைக்கும் பார்த்தோம். அந்த வறுமை கோட்டு ஆய்வு இப்ப யாரு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா. அது போக 4 கமிஷன் பார்த்தோம். PT ஓஷா 190 மில்லியன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தண்டேக்கர் ராத் 41%. மின்ஹா வந்து ஆரஞ்சு மிஸ் பண்ணிட்டாங்களா, ஆரஞ்சு எடுத்துக்கணும், அதனால எனர்ஜிக்காங்க 65%. பர்தான் பரிதாபப்படுறாங்களா, பாதி தான், அதுல பாதி 35%. PT உஷா என்ன பண்றாங்க, தாண்டதுல மிஸ் பண்ணிடுறாங்க, அதனால பரிதாபப்படுறவங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் அலக் கமிட்டி, குழந்தைங்க தான் அழகா இருக்குன்னு பார்த்தோம். 1979 குழந்தைகள் ஆண்டும் அப்பதான், அலக் கமிட்டியும் அப்பதான். ஃபர்ஸ்ட் டைம்
ஃபுட் கலோரிஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. 2400 ரூரல் ஏரியாவில், 2100 அர்பன் ஏரியாவில் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் லக்தவாலா, நமக்கு நேரு ஃபேமிலிக்கு தான் லக் இல்லை, அதனால தான் இப்போ மைனாரிட்டியாக இருக்காங்கன்னு பார்த்தோம். அப்போ ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989, லக்தவாலா கமிட்டி 1989, தமிழ்நாடு மைனாரிட்டி கமிஷன் 1989. இந்த கமிஷன்லாம் 4 இயர்ஸ் எடுத்துக்குவாங்க அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு. 2400 கலோரி ரூரல் ஏரியாலையும் 2100 வந்து அர்பன் ஏரியாலையும் இருக்கும். ஓகே, இவங்க 36% வந்து வறுமையில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஓகே, அந்த நேருவோடைய நம்ம ஆண்டு பார்த்தோம் காங்கிரஸ். அதுக்கப்புறம் சுரேஷ் டெண்டுல்கர், அவங்க தான் என்னது ஹைஃபையா இருப்பாங்க. 2005 2009 சப்மிட் பண்ணாங்க. அமௌண்ட் வச்சு சொன்னாங்க 27 ருபீஸும் 33 ருபீஸும், அதை விட 1% அதிகமாக 37% சொல்லியிருந்தாங்க. ரங்கராஜன் கமிட்டி 2012 32 ருபீஸும் 47 ருபீஸும் சொல்லியிருந்தாங்க, 29%. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வேர்ல்ட் பேங்க் இப்போ அட் ப்ரெசென்ட்ல $3 வந்து சொல்லியிருக்காங்க. அது போக ஜிஹெச்ஐ பார்த்தோமா, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், 19th குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2 ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அயர்லாந்தோட கன்சர்ன் வேர்ல்ட் வைடும், ஜெர்மனியோட வெல்த் ஹங்கர் லைஃபும் ரிலீஸ் பண்ணுவாங்க. 19th ஜிஹெச்ஐ பார்த்தோம், 105வது பிளேஸ்ல. நமக்கு 0 மார்க் அப்படிங்கிறது என்னது, பட்டினியே இல்லாத நிலை அப்படிங்கிறது. 100 மார்க் அப்படிங்கிறது மிக மோசமான பட்டினி நிலை. அப்ப 0னா பட்டினி, 0 அதாவது பட்டினியே இல்லாத நிலை, அப்ப 0ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 100னா ரொம்ப மோசமா இருக்கிறது. வெயிட் செக் பண்ணுவாங்க, ஹைட் செக் பண்ணுவாங்க, ஐஎம்ஆர் செக் பண்ணுவாங்க, மால் நியூட்ரிஷன் செக் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், 27.3 மார்க்ஸ் வாங்கியிருக்கோம். 127 நாடுகளில் 105வது நாடாக இருக்கும். 0 ஹங்கர் அப்படிங்கிறது 2030 அடையணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐசிடிஎஸ் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. அக்டோபர் 2, 1975 தான். அடுத்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், ஒருத்தருக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சா அதுதான் ஃபுட் செக்யூரிட்டி. தமிழ்நாட்டில் எப்போனா நவம்பர் 1, 2016. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் அதே 3 வருஷம் 3 வேலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2016 நவம்பர் 1 உணவு பாதுகாப்பு தான் இலக்கு. அதை டிபிடிஎஸ் மூலியமா செயல்படுத்துறோம். 75% ரூரல் ஏரியாவில், 50% அர்பன் ஏரியாவில். அரிசி 3 ரூபாய், கோதுமை 2 ரூபாய், உணவு தானியங்கள் 1 ரூபாய். ஓகே, அடுத்து அந்த உணவு தானியங்களுக்கு 5 வகையான ஸ்கீம் பார்த்தோம். அந்தியோதயா அன்ன யோஜனா AAY 2000ல 35 kg தருவாங்க. அதே ரிலேட்டட் 2000ல அன்னபூர்ணா யோஜனா 2000ல 10 kg OAP வாங்காதவங்களுக்கு. அடுத்து கரீப் கல்யாண் அன்ன யோஜனா 2020 5 கிலோ தருவாங்க கொரோனா பீரியட்ல. அதே கரீப் கல்யாண் ரோஜ்கர் யோஜனால 2020 வேலை வாய்ப்பு கொடுக்கறது. இன்னொன்னு, அன்னமும் வரக்கூடாது, ரோஜ்கரும் வரக்கூடாது. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா 2016 PMGKY, இது வந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு தருது. ஓகே, அடுத்து மிட் டே மீல் ஸ்கீம். இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தோம். நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன் 1995. நமக்கு சமூக உதவி திட்டமும் அப்போதான். ஓகே, சோஷியல் செக்யூர் ஸ்கீம்ஸ், அந்த பென்ஷன் அமௌண்ட் கொடுக்கறதெல்லாம் 1000 ரூபாய் பென்ஷன் கொடுக்கறதெல்லாம் 1995 தான். இது ஆகஸ்ட் 15 தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மிட் டே மீல் ஸ்கீம்னு பேர் மாறினது 2007. PM போஷன் பேர் மாறினது 2021. 2021 என்ன திருத்தம் பண்ணாங்க எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்தோம். 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் அவங்களுக்கு இந்த உணவு, மதிய உணவு கொடுக்கறது. பால் வாட்டிகாஸ் மூலியமா நியூட்ரிஷனல் கார்டன்ஸ் வச்சிருந்திருப்பாங்க. அடுத்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் 1945 உருவாக ஆரம்பிச்சது. அப்ப இருந்து பஞ்சம். அதுக்கப்புறம் 1992 RPDS மாத்தினாங்க. ரீவாம்ப்டு PDSன்னு சொல்லுவாங்க, புதுப்பிக்கப்பட்ட பொது விநியோக திட்டம். எங்கெங்கெல்லாம் வந்து ஆக்சசபிள் பண்ண முடியாத பகுதிகள் இருக்கோ அந்த பகுதிகளுக்கு உணவு தானியங்கள் கொடுக்கறது PDS மூலியமா. 1992 மழை பகுதிகள்லையும் பின்தங்கிய பகுதிகளில் கொடுக்கறது. டார்கெட்டட் PDSங்கிறது அந்த 7 Tங்கிறது 7 மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1997 டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இலக்கு பொருளாதாரம், இலக்கு அந்த எது நமக்கு இலக்கு பொது விநியோக திட்டம்னு சொல்றாங்க. 2 இலக்கு நமக்கு APLA BPLAன்னு பார்த்துருப்பாங்க. பிலோ பாவர்ட்டி லைன், எபோவ் பாவர்ட்டி லைன். இது மூலியமா நியாய விலை கடைகள் மூலியமா இது கொடுப்பாங்க. ஓகே, அவ்வளவுதான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது. ரிவிஷனும் பண்ணியாச்சு. என் கொடுத்தலாம், முடிச்சிடலாமா?
தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார்